உள்ளவரே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது முதல் இந்த ஆராதனையினுடைய பாடல் வேளை, ஆராதனை பகுதி, செய்தி பகுதி எல்லாவற்றையும் என் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. சொல்லுமா? கரம் பிடித்த நாயகனே, கரம் பிடித்த நாயகரே, என்னை கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. உங்களை கரம் பிடித்த ஒரு தேவன் இன்று உங்களுடைய கரத்தை இன்னும் பிடித்துக் கொள்ளும்படியாக, இன்னும் பற்றி கொள்ளும்படியாக கர்த்தர் கரம் உங்க மேல இறங்கி இருக்கிறது. அன்மையான மகனே, மகளே, கர்த்தர் உங்க கரத்தை பிடிச்சிருக்கிறார். நீங்க ஏன் சோர்ந்து போகணும்? நீங்க ஏன் கலங்கணும்? அதனால விசுவாசத்தோடு பாடுங்க. கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத ஆமென் தூயவரே, கைவிடாத தூயவரே. பாடுங்க. கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம், அல்லேலூயா பிரசன்னம், தேவ பிரசன்னம். சீர்படுத்தும் சிருஷ்டிகரே, சீர்படுத்தும் சிருஷ்டிகரே, ஸ்திரப்படுத்தும் ஸ்திரப்படுத்தும் துணையாளரே, ஸ்திரப்படுத்தும் துணையாளரே. பிரசன்னம் ஆமே பிரசன்னம், தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம், தேவ பிரசன்னம். பலப்படுத்தும் போதகரே, என்னை பலப்படுத்தும் பலப்படுத்தும் போதகரே, நிலை நிறுத்தும் நாயகரே, நிலை நிறுத்தும் நாயகரே. பிரசன்னம் பிரசன்னம், தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம், ஆமென் பிரசன்னம், தேவ பிரசன்னம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்முடைய பரிசுத்த கரத்துக்குள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒரு மகிமையினாலும் கிருபையினாலும் எங்களை நடத்துவீராக. இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் நிறைவு வரைக்கும் உடைய பிரசன்னத்தோடு கர்த்தர் எங்களோடு இடைப்படுவீராக. நாங்கள் பாடல் எல்லாம் உம்மை மகிமைப்படுத்தட்டும். ஆராதனை நேரத்தில் ஜனங்கள் விடுதலை பெறட்டும். ஆராதனை நேரத்தில் ஜனங்கள் சுகம் பெறட்டும். ஆராதனை நேரத்தில் ஜனங்கள் நல்ல நன்மைகளை பெற்று ஆண்டவரே, எல்லா விதமான ஆண்டவரே சோர்வுகள், மன சோர்வுகள், எல்லா விதமான கவலைகள், துக்கங்கள் எல்லாம் மாறி ஆண்டவரே கர்த்தர் தாமே ஆண்டவரே மன மகிழ்ச்சியோடு உம்முடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு செல்வதற்கு கர்த்தர் எல்லா விதத்திலும் தயவு பாராட்டுங்க. ஒரு தேவ மகிமையும் தேவ பிரசன்னமும் கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் உட்காருங்க. அல்லேலூயா.
சத்தமே சொல்லுவோம் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க இந்த காலை நேரத்தில்? ஹல்லேலூயா சொல்லுவோம் ஹல்லேலூயா. காலை நேரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் பார்ப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டுமாக கர்த்தருடைய ஆலயத்தில் இந்த புதிய வாரத்திலும் கூட இந்த ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஓய்வு நாள் இந்த காலை நேரத்திலே உங்களை எல்லாரையும் ஜீவனோடும் சுகத்தோடும் பலனோடும் கர்த்தருடைய ஆலயத்திலே பார்ப்பதிலே நான் கர்த்தருக்குள் நான் மகிமைப்படுகிறேன். கர்த்தர் நல்லவர். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இந்த காலையில் உங்களை பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லி நீங்கள் வாழ்த்துங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி இந்த காலை நேரத்தில் கர்த்தாதி கர்த்தரை நாம் உயர்த்தி அவரை கனப்படுத்தி அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை. கரம் தட்டி பாடுவோம். தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் தேவ கிருபை. பாடுவோம். தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் தேவ கிருபை. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. கரம் தட்டி பாடுவோம். அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை. என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது. தந்தையை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை இது. தந்தையை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை. கரம் தட்டி பாடுவோம். அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. இந்த ஸ்டன்ஸ்ல நம்ம பாடுறோம், தந்தையை போல் தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை. எங்க வீட்டில் அடிக்கடி ஒரு சண்டை நடக்கும். எப்பா நீங்க டென்சியை தான் ரொம்ப நேசிக்கிறீங்க, சின்ன வயசுல என்னை நீங்க நேசிக்கவே இல்லை அப்படிம்பேன். எங்க அப்பா அப்படியே பார்த்து சொல்லுவார், என்னடா இப்படி சொல்ற, நீ பிறந்த உடனே உன்னை நான் என்னுடைய வயிற்று மேலே நெஞ்சு மேலே போட்டு தான் உன்னை தூங்க வைப்பேன், நீ அப்படியே அசந்து தூங்க அப்படிங்க. நீங்கள் பொய் சொல்லாதீங்கப்பா, நீங்கள் நான் சின்ன வயசுலேருந்தே பார்க்குறேன். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து டென்சின்னு ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அப்போ எனக்கு தெரியாதுல்ல, அவங்க நான் சின்ன வயசில் இருக்கும்போது அப்போ சொல்லுவாங்க, உன்னை நான் எவ்வளோ அன்பாக பார்த்தேன்னு சொல்லி நீ ஊரில் போய் கேட்டுப்பாரு, அப்போ உனக்கு தெரியும் அப்படிம்பாங்க. எல்லா தகப்பனும் அவங்களுடைய பிள்ளைகளை நேசிப்பார்கள். ஆமேன். அதை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிறவர் நம்முடைய பரலோகத்தில் உள்ள தகப்பன். ஆமேன். தகப்பன் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் நெஞ்சில் போட்டு தூக்க முடியும், தூங்க வைக்க முடியும், தோளில் போட்டு சுமக்க முடியும். வெயிட்டான பிற தூக்க முடியுமா? இப்போ எங்கள் பிள்ளைல தூக்க முடியுமா? என்ன முடியாது. எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும். ஆனால் முடிவு பரியந்தம் நம்மை தூக்கி சுமப்பவர் நம்முடைய கர்த்தாதி கர்த்தர். ஆமேன். நீங்க சொல்லலாம், என்னை ஏந்த தூக்க, என்னுடைய பாடுகளை கேட்க, என்னுடைய பிரச்சனையை கேட்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் பரலோகத்திலிருந்து உங்களை தூக்கி தம்முடைய மார்பிலே, தம்முடைய கழுத்திலே உங்களை சுமந்து கொண்டிருக்கிற ஒரு தேவன் உண்டு. அவர் தான் இயேசு. ஆமேன். நீங்கள் முதிர் வயது போல நீங்க ஆகலாம், வயசு கூட ஆகலாம், ஆனாலும் உங்களை அவர் தூக்கி சுமப்பார். ஆமேன். முடிவு பரியந்தம் உங்களை நிலை நிறுத்தி நித்திய ராஜ்யத்தில் கொண்டு வந்து சேர்க்கிற உண்மையுள்ளவர். பாடுவோமா? என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது. என்னை நினைக்கும் கிருபை, என்னை நடத்தும் கிருபை இது. தந்தையை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை இது. பாடுவோம். தந்தையை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை இது. பாடுவோம். அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. ஹல்லேலூயா. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. வியாதியின் நேரத்தில் காத்து கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை.
விடுதலை கொடுத்த தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் தேவ கிருபை. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. ஹல்லேலூயா. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபை. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. கஷ்ட நேரத்தில் கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை. கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை. கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. பாடுவோம். அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால். அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபை. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால். அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. ஹல்லேலூயா. பக்கத்துல கை குடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு அப்பா இருக்காரு, அவர் இன்னைக்கு உங்க பக்கத்திலே இருக்காருன்னு சொல்லுங்க. எவ்வளவு சந்தோஷம் பார்த்தீங்களா? இது யாருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? அப்பா இல்லாதவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு உறவாடுகிற தேவன், நம்மோடு மகிழுகிற தேவன், தகப்பனை காட்டிலும் தாயை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிறவர். அதான் பைபிள் ஒரு வசனம் இருக்கு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு நம்மளை பார்த்து, நீங்கள் எல்லாம் யாரா? பொல்லாதவர்கள். பொல்லாத நீங்களே உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல காரியங்களை நினைக்கும் பொழுது, உங்களை உருவாக்கினவர், தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர் நம் மீது எவ்வளவு அன்பாய் இருப்பார். ஆமேன். அவரை நம்ம இன்னைக்கு மகிழ்விக்க போகிறோம். அவரை நம்ம மகிழ்விக்கும் பொழுது நம்ம நடுவுல நம்மை ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் நல்ல இன்னொரு பாடலை பாட போகிறோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், நான் உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம்முடைய அன்பு, தகப்பனுடைய அன்பை நாம் ஒவ்வொரு நாளும் ருசி பார்ப்போம். அவருடைய அன்பை நாம் வாஞ்சிப்போம். எல்லாவற்றையும் தேவன் நம்மை, சகல காரியங்களையும், இழந்து போன காரியங்களையும் தேவன் நமக்கு திருப்பி தர அவர் உண்மையுள்ளவர். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த காலை நேரத்தில் அப்பாவை மகிழ்வித்து நாம் பாடி நாம் கர்த்தரை நாம் உயர்த்துவோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்புவேன், உம் அன்பை நம்புவேன், உம் அன்பை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் நான்
கரம் தட்டி பாடுவோமா? உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். நீர்தானே என் துணையானீர், என் கேடகமுமானீர். நீர்தானே என் துணையானீர், என் கேடகமுமானீர். என்னை நினைப்பவரே என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. என்னை நினைப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. என்னை ஆசீர்வதிப்பவரே. கரம் தட்டி பாடுவோம். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் நான். நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். மீண்டும் பாடுவோம். நீர்தானே நீர்தானே என் துணையானீர், ஹல்லேலூயா. என் கேடகமுமானீர். அவரே உங்கள் கேடகம். நீர்தானே என் துணையானீர், என் கேடகமுமானீர். என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. தலைக்கு மேல கரங்களை தட்டி பாடுவோமா? என்னை நினைப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். ஆமென். உம்மை நம்புவேன் நான். நான் உம்மை நம்புவேன். ஆமென். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. கரம் தட்டி பாடுவோமா? குற்றப்பட்டு போவதில்லை. நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவே, உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான். பாக்கியவான். உம்மையே உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவே, உம்மை நம்புவே நான். உம்மை நம்புவேன். உம்மையே உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்புவே, உம் அன்பை நம்புவே, உம் அன்பை நம்புவேன். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன். நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்புவேன். உம் அன்பை நம்புவேன். உம் அன்பை
கண்களை குருடரின் கண்களை திறப்பவர் அவர் நல்லவர் நல்லவர். செவிடரின் செவிகளை திறப்பவர் அவர் நல்லவர் நல்லவர். கரம் தட்டி பாடுவோமா? குருடரின் கண்களை திறப்பவர் அவர் நல்லவர் நல்லவர். செவிடரின் செவிகளை திறப்பவர் அவர் நல்லவர் நல்லவர். சொல்லுவோம், அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. வாய்களை திறந்து அறிக்கையிடுவோமா? அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். கரம் கட்டி உற்சாகத்தோடு இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இதுவரை என்னை நடத்தினார் அவர் நல்லவர் நல்லவர். இனிமேலும் என்னை நடத்துவார் அவர் நல்லவர் நல்லவரே. கையில் தட்டி பாடுமா? இதுவரை என்னை நடத்தினார் அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார் அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுவோமா? அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர். சொல்லுவோம், இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர் நல்லவர். நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார் அவர் நல்லவர். எல்லா விதமான பாரங்களை தேவன் நீக்குகிறார். பாடுவோமா? துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார் அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். கரங்களை தட்டி எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நம்ம எல்லாரும் எழுந்து நின்று நம் கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் யாரையும் தொட அவர் உண்மையுள்ளவர். நீங்கள் எந்த நிலையில வந்தாலும் சரி, உங்களை அன்போடு ஏற்றுக்கொள்ள அவர் உண்மையுள்ளவர். அவர் போதுமானவர். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க இருப்பாங்கன்னு வச்சுக்கோனா, ஒரு பிள்ளை சேத்துல போய் உருண்டு பிறண்டு வருது, இன்னொரு பிள்ளை சேத்துலலாம் போகாம நீட் ட்ரெஸ்ஸோட வருது. 2 பிள்ளைங்களும் ஓடி வருது. இப்போ தகப்பன் என்ன பண்ணுவாரு? 2 பிள்ளைங்களையும் என்ன பண்ணுவாரு? அணைப்பார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பாவத்தால சாபத்தால வியாதியில நீங்க கரைப்பட்டு வந்திருக்கீங்களா? ஆண்டவருடைய சமூகத்துல வரும் பொழுது உங்களை சுத்தமுள்ளவர்களாக மாற்ற அவரால் முடியும். ஆமென்.
உடைய பாவ கரைகள் எல்லாவற்றையும் கழுவி உங்களை நீக்கி பரிசுத்தமுள்ள பாத்திரமாக மாற்ற உண்மையுள்ளவர். நம்ம எல்லாரும் வாய்களை திறந்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இன்னைக்கு நம்மை அவர் கழுவுகிற நேரம், கழுவி நம்மை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு நேரம். வாய்களை திறப்போம், வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நாளை நீ தந்ததற்காக நன்றி என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுவோம், வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை எண்ணி அவரை கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து எல்லாரும் மௌனமா இருக்காதபடி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது, ஸ்தோத்திரிக்கும் பொழுது தேவனுடைய கிருபைகள் பெருகி கொண்டே இருக்கும். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எல்லாரும் 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 தேவனுடைய மகிமை நம்மை நிரப்பக்கூடிய ஒரு நேரம், அவருடைய பிரசன்னத்தால் நம்மை மூடக்கூடிய ஒரு நேரம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. Thank you Jesus, thank you Jesus. நல்லவரே, உமக்கு நன்றி. Thank you Jesus. அலங்கோலமாவேன் என்று நினைத்தவர் முன் அலங்கமாய் மாறி நின்றேன் கிருபையாலே. சொல்லுவோம், அலங்கோலமாவேன் என்று நினைத்தவர் முன் அலங்கமாய் மாறி நின்றேன் கிருபையாலே. நான் நிற்பதை விரும்பிடும் நல்ல தகப்பன் அவரே, நான் விழுந்திடாமல் தாங்கிடும் அஸ்திவாரம் அவரே. நான் நிற்பதை விரும்பிடும் நல்ல தகப்பன் அவரே, நான் விழுந்திடாமல் தாங்கிடும் அஸ்திவாரம் அவரே. அலங்கோலமாவேன், அலங்கோலமாவேன் என்று நினைத்தவர் முன் அலங்கமாய் மாறி நின்றேன், அலங்கமாய் மாறி நின்றேன் கிருபையாலே. பாடுவோமா? அலங்கோலமாவேன் என்று நினைத்தவர் முன் அலங்கமாய் மாறி நின்றேன் கிருபையாலே. நான் நிற்பதை, நான் நிற்பதை விரும்பிடும் நல்ல தகப்பன் அவரே, நான் விழுந்திடாமல் தாங்கிடும் அஸ்திவாரம் அவரே. நான் நிற்பதை, நான் நிற்பதை விரும்பிடும் நல்ல தகப்பன் அவரே, நான் விழுந்திடாமல் தாங்கிடும் அஸ்திவாரம் அவரே. பெரியவரே, பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, சொன்னதெல்லாம் சொன்னதெல்லாம் பிழையின்றி செய்பவரே. பெரியவரே, பெரியவரே, அழைத்தவர் பெரியவர், அழைத்தவர் பெரியவரே. இறுதி வரை என்னை, இறுதி வரை என்னை சுமப்பவரே. இரு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், பெரியவரே, அழைத்தவர், அழைத்தவர் பெரியவரே. சொன்னதெல்லாம் சொன்னதெல்லாம் பிழையின்றி செய்வார், பிழையின்றி செய்வார். இரு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்துவோமா? பெரியவரே, அழைத்தவர் நீர் பெரியவர், சொன்னதெல்லாம் பிழையின்றி செய்பவர், சொன்னதெல்லாம் பிழையின்றி செய்பவரே. விவரிக்க முடியாத, விவரிக்க முடியாத அழைப்பு இது, சொற்களில் புரியாத, சொற்களில் புரியாத உறவு இது. அழைத்தவருடன் வரும், அழைத்தவருடன் வரும் பயணம் இது. யாருக்கும் கிடைக்காத, யாருக்கும் கிடைக்காத கிருபை இது. பெரியவரே, பெரியவரே, சொல்லுவோம், அழைத்தவர் பெரியவரே, சொன்னதெல்லாம் பிழையின்றி செய்பவரே. பெரியவரே, பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே. இறுதி வரை என்னை, இறுதி வரை என்னை சுமப்பவரே. அலங்கோலமாவேன் என்று, அலங்கோலமாவேன் என்று நினைத்தவர்
அலங்கமாய் மாறி நின்றேன். கிருபையாலே நான் நிற்பதை விரும்பிடும் நல்ல தகப்பனவரே, நான் விழுந்திடாமல் தாங்கிடும் அஸ்திபாரம் அவரே. நான் நிற்பதை விழுந்திடும் நல்ல தகப்பனவரே, நான் விழுந்திடாமல் தாங்கிடும் அஸ்திபாரம் அவரே. நான் நிற்பதை விரும்பிடும் நல்ல தகப்பனவரே, நான் விழுந்திடாமல் தாங்கிடும் அஸ்திபாரம் அவரே. நான் நிற்பதை விரும்பிடும் நல்ல தகப்பனவரே, நான் விழுந்திடாமல் தாங்கிடும் அஸ்திவாரம் அவரே. Thank you, Jesus. எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தன, இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர், இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, இன்னுயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதை சொல்லுவோம். ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என்னுயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே சொல்லுங்க பாப்போம். நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே சொல்லிக்கொண்டே இருப்போம். நீர் மட்டும் பெருகணும், ஆமென். நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் இயேசுவே. முழங்கால் படியிடுவோம். நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு அலங்கோலமா இருக்கலாம், தேவன் அதை அலங்கமாய் மாற்ற அவர் உண்மையுள்ளவர். நீங்க சொல்லலாம், பிரதர் என்னுடைய வாழ்க்கை என்னைக்கு அலங்கமா மாறும், நான் என்னைக்கு அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமா நான் இருப்பேன், என்னைக்கு என் குடும்பம் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லி நீங்கள் கவலையோடு இந்த காலை நேரத்தில் ஒரு சிலர் வந்திருக்கிறீங்க. உங்களுடைய குடும்பங்களை தேவன் அலங்கமாய் மாற்ற அவர் உண்மையோடு இருக்கிறார். உங்களுடைய கரங்களை பிடித்து கொண்டு ஆண்டவர் இதுவரை நடத்தினவர், இனிமேலும் உங்களை நடத்தவர் போதுமானவர். அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். அலங்கோலமாய் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை வருகிற நாட்களில் அலங்கமாய் நீர் மாற்றும், நீர் ஆசீர்வாதமாய் நீர் மாற்றும் அப்பா. நீர் எங்களை அழைத்தவர், நீர் பெரியவர். நீர் எங்களோடு வரும்பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் எந்த குறைவுகளையும் நாங்கள் பார்க்கவே மாட்டோம். நம்பத்தக்க தகப்பன் நீர் ஒருவர் மாத்திரமே. தகப்பன், பரலோகத்தில் உள்ள தகப்பன் நீர் எங்களோடு இருக்கிறீர். அதனால் நாங்கள் எந்த தேவைகளை குறித்தோ எந்த ஒரு பயங்களை குறித்தோ நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். ஆவியானவர் நீர் ஆளுகை செய்யும். ஆண்டவரே, இந்த மழை நேரத்திலும் கூட உம்முடைய ஆலயத்திலே வந்து உம்மை ஆராய்த்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நன்மைகளை கொடுத்து நீர் ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை செய்யும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். நீர் மீட்பெரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த துதி ஸ்தோத்திர ஆராதனைகளை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கொள்ளுவோம். கர்த்தர் நல்லவர். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. மத்தேயு எழுதின நற்செய்தி நூல். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா
வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. எல்லாரும் கவனிங்க. இந்த மாதம் உங்களுக்கெல்லாம் சொன்னபடி என்ன மாதம்? ஜெப மாதம். எத்தனை பேர் காலையில் ஜெபம் பண்ணீங்க? காலையில் எத்தனை பேர் ஜெபிச்சிங்க? நல்லா கை தூக்குங்க. கை தூக்கி அல்லேலூயா. தொடர்ந்து அந்தரங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்கெல்லாம் கைகளை தூக்கி அந்தரங்கமாக ஜெபிக்கிறவங்க கை தூக்குங்க. 2 கை தான் வருது. ஓகே, 2-3 கை வருது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ இந்த மாதம் வெளியரங்கமாக பதில் வரக்கூடிய மாதம். உங்களுக்கு சில வெளியரங்கமாக பலனை பார்க்க போகிறீங்க. வெளியரங்கமாக சில நன்மைகளை பார்க்க போகிறீங்க. வெளியரங்கமாக சில ஆசீர்வாதங்களை பார்க்க போகிறீங்க. அப்போ ஜெபம் தான் எல்லாவற்றுக்கும் ஒரு முக்கியம். எப்படி மனுஷனுக்கு மூச்சு முக்கியமோ, மூச்சு முக்கியம் தானே? அல்லேலூயா. அப்போ மூச்சு ரொம்ப முக்கியம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி மனுஷனுக்கு மூச்சு முக்கியமோ அதே போல் ஜெபமும் ரொம்ப முக்கியம். குஜராத், அகமதாபாத் செய்தி எத்தனை பேர் படிச்சீங்க? எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூக்குங்க. அல்லேலூயா. எத்தனை செகண்டில்? 23 செகண்ட். 23 செகண்டில் அந்த போயிங் ட்ரீம் லைனர் அப்படிங்கக்கூடிய அந்த விமானம், இது வரைக்கும் அந்த போயிங் நிறுவனம் தயாரித்த விமானங்களில் இது வரைக்கும் எந்த விபத்துமே வந்ததில்லையாம். இது வரைக்கும் அந்த போயிங் நிறுவனம். அப்போ அந்த ட்ரீம் லைனர் அப்படிங்கக்கூடிய அந்த விமானம் இது வரைக்கும் என்ன பண்ணல, விபத்தையே சந்தித்ததில்லை. நல்லா தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கொண்டு தான் இருந்துச்சு. ஆனால் புறப்பட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ளே யாருமே எதிர்பாராதபடி துயர சம்பவம். அதனால் இன்னும் மரித்தோருடைய சரியான கணக்கு இன்னும் வரல. ஆனால் அதில் ஒரு ஆள் தப்பிச்சிருக்கார். எப்படி? ஒரு ஆள் தப்பிச்சிருக்கிறார். யாரு? அப்படி அவர் தமிழ்நாட்டுக்காரரா? சரி, ஓகே, சரி. ஒருத்தர் மட்டும் ஏதோ தப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த செய்தி பாடு. அது ஒரு பக்கம் இருந்தால் கூட, அப்போ டென்சி காலையில் அன்றைக்கி இந்த செய்தி வந்தோடனே, அப்பா விமான பயணம் கூட இப்போ நம்ப முடியலையே, அது என்ன பண்ணுறது அப்படின்னா, அதனால் அவளே ஒரு பதில் சொன்னான். நீங்கள் போன வாரம் ஒரு கதை சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த கதைப்படியே ஜோம் பண்ணிட்டு போக வேண்டியதான் அப்படின்னா. போன வாரம் வந்து இந்த கதை கேட்டவங்க எத்தனை பேர்? திருப்பி இன்னைக்கு சொல்ல மாட்டேன், திருப்பி சொல்ல மாட்டேன். ஆண்டவரே எங்கள் வீடு என்ன பண்ணக்கூடாது, அதுதான் ஒரு ஜபம். அவன் டென்சி சொன்னா, உங்கள் ஜபத்தை தான் நாங்கள் பண்ணிட்டு போகணும் போல இருக்க அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், உண்மையிலே அப்படி தான். ஒரு பிரயாணப்படும் பொழுது அவசரமாக தான் என்ன பண்ணுறோம், நம்ம எல்லா பிரயாணமும், எந்த பிரயாணமாக இருந்தாலும் சரி, நம்ம முன்னக்கூட்டியவே போகிறோம். எனக்கு 7th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதெல்லாம் ஸ்கூல் டூருக்கு கூப்பிட்டு போவாங்க. 5ஆம் வகுப்புலேருந்தே கூப்பிட்டு போவாங்க. அப்போ முதல்ல 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற மணிமுத்தாறு டேமு, இந்த பாபநாசம், சோலையாறு, காரையாறு அப்படின்னு சொல்லி, அந்த பானை தீர்த்தம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட அந்த டூரிஸ்ட் பாட்டெல்லாம் இருக்குது. அதுக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதுக்கு 15 ரூபா கொடுத்து, அப்போவே 15 ரூபா கொடுத்து முன்பதிவு பண்ணியாச்சு. டூருக்கு போகிற முதல் நாள் தூக்கமே வரல. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது? அல்லேலூயா. அப்புறம் 6ஆம் வகுப்பில் தூத்துக்குடி, மதுரை அப்படி கூட்டு போனாங்க. அன்றைக்கும் அப்படி தான், தூக்கமே வரல. அப்புறம் 7ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம், கேரளா அப்படி கூட்டு போனாங்க. அன்றைக்கும் தூக்கமே வரல. அப்படி எல்லா வகுப்புலேயும் நாங்கள் டூர் போயிருக்கோம். 8ஆம் வகுப்பில் ஊட்டி கூட்டு வந்தாங்க, இந்த கோயம்புத்தூர் கூட்டு வந்தாங்க. இப்போ கோயம்புத்தூரை பார்த்துட்டு, ஆஹா இவ்வளோ பெரிய ஊரா அப்படின்லாம் பார்த்து என்ன பண்ணோம், அப்போ தூக்கமே வரல. அப்போ நம்ம இன்றைக்கி ஒரு பிரயாணப்படும் பொழுது என்ன பண்ணுறோம், இன்றைக்கி கால சூழ்நிலையில் அவசரமாக கிளம்பி போகிறோம். எத்தனை பேர் பிரயாணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜெபிக்கிறீங்க? நல்லா கை தூக்குங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகும்பொழுது, பிரயாணப்படும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சில நேரங்களில் சில பிரயாணங்களை நீங்கள் ஞானமாக போகணும். புரியுதா? ஃப்ரீ பஸ் நல்லது தான், ஃப்ரீ டவுன் பஸ்ஸு.
எத்தனை பேர் ஃப்ரீ டவுன் பஸ்ஸில் போகிறீங்க? நல்லா கேட்டுக்கிடுங்க. நேற்று ஒரு செய்தி படித்தேன். ஃப்ரீ டவுன் பஸ்ஸில் உங்களுக்கெல்லாம் ரொம்ப சௌரியமாக போச்சு. லேடிஸுக்கெல்லாம், பெண்கள் எல்லாம் நீங்கள் அதில் போகிறீங்க. ரொம்ப பிக் பாக்கெட் அதில் தான் நடக்குதான். அதில் ஃப்ரீ பஸ்ஸுன்னு ஃப்ரீ பஸ்ஸுக்காக ஒருத்தர் ஃப்ரீ பஸ்ஸுக்காக 1 மணி நேரம் காத்து நிற்காரு. நீ உங்களை சொல்லலை, எனக்கு தகவல் வந்துச்சு. நீங்கள் ஃப்ரீ பஸ்ஸுக்கு காத்து நிற்கிறதுக்கு இன்னைக்கு இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிற மாதிரியே பஸ்ஸு ரோட்டில் போகுது. பார்த்துருக்கீங்களா அந்த பஸ்ஸு? அது என்ன பஸ்ஸு தம்பி? இப்போ ஒரு பஸ்ஸு ஒன்று போகுதில்ல, அது சொகுசு பஸ் ஏற்கனவே இருக்குது. இப்போ இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி அந்த பஸ்ஸு ஏர்போர்ட்டுக்குள்ளே தான் ஓடிச்சு. பின்னாடி இன்ஜின் ஜர்ன்னு சதம் போட்டு வரும்ல, அந்த வண்டியெல்லாம் அன்றைக்கி பார்க்க 2 பேர் அந்த வண்டியில் போகிறாங்க. நீங்கள் காசு கொடுத்து அழகாக போகலாம்ல, அதில் கொடுத்து போனீங்கன்னா கத்தர் அதில் கொடுத்து போக வைப்பார். நீங்கள் கஞ்சத்தனத்தோடு இலவச பஸ்ஸையே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா காலம் ஃபுல்லாக என்ன பண்ண வேண்டியதான்? நீங்கள் என்ன இன்னைக்கு காலையிலே வந்துட்டு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? நீங்கள் சில பிரயாணங்களை நீங்கள் என்ன பண்ணணும்னா திட்டமிடணும். நான் நேற்று பார்த்தேன் நான் அந்த பஸ்ஸு, அது என்னடா இது ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிற பஸ் மாதிரியே ரோட்டில் ஓடுதுன்னு பார்த்தா இது இப்போ ரொம்ப சமீபத்தில் அது அதிகமாக ஓடுதான். ஏர்போர்ட்டுக்குள்ளே அந்த பேசஞ்சரை கூட்டு போகிறதுக்கு தான் அந்த பஸ் இருந்துச்சு. இன்றைக்கி பாருங்கள், அது நல்லா ஏறுறதுக்கு படிக்கட்டும் ரொம்ப தாழ்வாக இருக்குது. அது பின்னாடி பார்த்தீங்கன்னா உயரமாக இருக்கும். நீங்கள் அப்படி உயரத்தில் உட்காந்துட்டு போனீங்கன்னா இந்த லாரியில் அந்த குதிரை டாப்பில் உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். நாங்கள்லாம் அந்த லாரியில் இந்த குதிரை டாப்பில் உட்காந்துட்டு போயிருக்கோம். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தான் அந்த அனுபவம் தெரியும். ஆனால் அதில் போகக்கூடாது, ஏன்னா அஃபென்ஸ். இப்போ ஏன்னா நிறையா அந்த எலக்ட்ரிக் ஒயரில் என்ன ஆகுது, தட்டுப்படுது அப்படின்னு சொல்லி அந்த லாரியில் நாங்கள் அந்த குதிரை டாப்பில் உட்காந்து போவோம். இது அந்த பஸ்ஸு 1 கோடி ரூபாயாம். மக்களை கவனிங்க, இலவச பஸ்ஸில் போகிற மக்களே, 1 கோடி ரூபாயில் உங்களுக்கு பஸ் விட்டுருக்கு. நீங்கள் ஒழுங்காக அதில் போங்க, கத்தர் பணம் தருவார். சேஃப்டியாக போங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போ பிரயாணங்களை நீங்கள் திட்டமிடணும். அப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் அந்த இருந்து ஊருக்கு அசனம் சாப்பிட போன ஆட்கள், நீங்கள் இப்போ அசனம் சாப்பிட போகிற ஆட்களை நீங்கள் இன்றைக்கி நல்லா மாட்டிக்கிட்டீங்க. உங்களை ஒன்றும் தாக்கிலாம் பேச மாட்டேன், கவனமாக இருங்க. அசனம் சாப்பிட போகிறது நல்லது. அந்த அசனம் சாப்பிட போனதில் ஒரு 5 பேர் இறந்து போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, அவங்க என்ன ரொம்ப தெரிஞ்சவங்க. அந்த அண்ணன் மோசஸ் அவர் ரொம்ப எனக்கு தெரிஞ்சவங்க. அவங்க மனைவி ரொம்ப தெரிஞ்சவங்க. அவங்க வீட்டுக்குள்ளெல்லாம் போய் நாங்கள் ஆரம்பத்தில் இந்த ஊழியம்லாம் தொடங்குவதற்கு முன்பதாக அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறோம், டீ சாப்பிட்ருக்கோம், அவங்கள்ட்ட பேசியிருக்கிறோம் பல முறை. அவங்க எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திடீர்னு அந்த செங்காலி பாளையத்தில் ஒரு ஊழியம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு இரவு நேரத்தில் அப்படியே ஒரு ஜெப நடையாக போயிட்டு ஒரு ஃபேமிலியை சந்தித்து அந்த மக்களுக்கு ஜெபம் பண்ணிவிட்டு இப்போ அந்த இடத்துல ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஒரு கத்தர் ஒரு நடத்துதலை கொடுத்தார். அந்த இடத்துல பார்த்தா பெரிய அளவில் சர்ச்சு எதுவுமே இல்லை. அப்போ நாங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அப்போ நான் சொன்னேன், இங்கே ஒரு ஃபேமிலி இருக்குடா, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஃபேமிலி. டைம் ஆகிட்டு, அப்போ நாங்கள் 11 மணி பக்கம் ஆகிட்டு, 10:30 மணிக்கு மேலே. இனி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜெபத்தெல்லாம் முடிச்சுட்டு அப்படி வந்துட்டோம். அப்போது அந்த இறப்பு செய்தி கேட்ட உடனே ரொம்ப எனக்கு அந்த 1 வாரம் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. அசனம் போகிறது, அசனத்துக்கு சாப்பிட போகிறதெல்லாம் தப்பு கிடையாது. நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளணும். நம்ம சிறு வயதில் சத்தியத்தை அறிந்த ஆலயம், நம்ம பாடி துதித்த ஆலயங்களை நம்ம நேசிக்கணும். அது முக்கியமான ஒரு உண்மை. இப்போ பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி எங்கள் ஊருக்கு போயிட்டு வரும்பொழுது எங்கள் ஊரில் உள்ள ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தோடனே சாம் சொன்னான், எப்போ உங்கள் சர்ச்சு ரொம்ப பிரசன்னமாக இருக்குதே, என்ன ரகசியம் அப்படின்னு கேட்டான். நேரம் ஒரு 4 பாட்டிமார் இருக்காங்க, 4-5 கிளவிமார் அப்படின்னேன் நான். ஏன்னா எங்கள் சொந்தக்காரங்க தான். இந்த தெற்கு தெருவில் ஒரு 4-5 கிளவி இருக்குது, ஒரு 7-8 கிளவி இருந்துச்சு. அதில் 3-4 போயிட்டுருது, டிக்கெட் வாங்கிட்டு. இன்னும் ஒரு 4-5 கிளவி கிடக்கு, அது மண்டபத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு. எங்கள் சொந்தக்காரங்க தானே, அதனால் நான் சொன்னேன் இப்படி. அது யாரையுமே அப்படி ஒரு கேலியே சொல்ல மாட்டேன். அந்த மக்கள் பார்த்திங்கன்னா அந்த மண்டபம், எங்கள் ஊர் அந்த கோயில் மண்டபத்தில் ஜெபம் பண்ணுவாங்க. காலையில் 5 மணிக்கு ஆராதனை அப்படின்னா 4:30 மணிக்கு ரெக்கார்ட் போடுவாங்க, பாட்டு ஒலிக்கும் அந்த குழாயில். ஆனால் 4:30 மணிக்கே சில வயசானவங்க போய் காலையிலே ஜெபம் பண்ணுவாங்க. அதே மாதிரி 7 மணிக்கு இரவு ஆராதனைக்கு 6:30 மணிக்கு ரெக்கார்ட் போட்டுருவாங்க. அந்த ரெக்கார்டு அந்த பாட்டு போட்ட உடனே தனி ஜெபத்துக்கு மக்கள் அப்படியே அணியணியாக போய் உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க. இன்றைக்கும் எங்கள் ஊரில் அந்த வழக்கம் இருக்குது, தனியாக போய் உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க. அவ்வளோ மக்கள் போவாங்க. அது ஜெபம்.
ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஜெபம் வந்து உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பாதுகாப்பு. நீங்கள் பிரயாணத்தில் போகும்பொழுது ரொம்ப பாதுகாக்கப்படணும். அப்போ அவங்க போனாங்க, அந்த விபத்து நடந்துச்சு, அந்த குடும்பங்களுடைய ஆறுதலுக்காக ஜெபம் பண்ணோம். அப்போ அவங்க அசனத்துக்கு போனதெல்லாம் தப்பு கிடையாது. அசனத்துக்கு போகலாம், நம்மளுடைய பழைய ஆலயங்களை நேசிக்கலாம். இப்போ நாங்கள் சிஎஸ்ஐ சபையிலேருந்து வந்ததுனால ரொம்ப சிஎஸ்ஐ சபையை நாங்கள் நேசிக்கிறோம். ஏன்னா பார்த்திங்கன்னா, சில நேரங்களில் நீங்கள் ஒரு இடத்துக்கு பிரயாணப்படுறீங்க அப்படின்னா, முதல்ல நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது நம்ம இந்த இடத்துக்கு நம்ம இந்த தடவை போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தேவ சித்தமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொண்டு செபிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் புறப்பட்டு போகணும். அது மாத்திரமல்ல, அந்த நண்பர்கள் அவங்க போன அந்த வாகனம், அவங்க அந்த பிரதிஷ்டை ஆராதனைக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் ஊர் பக்கத்தில் இன்னொரு ஊர் இருக்குது. அது நாங்கள்லாம் போன ஊர் தான், பாபநாசம். சிரிக்கிறீங்கன்னு, ஊர் பேர் தான் பாபநாசம். பாபநாசம் எத்தனை பேர் பாபநாசம் போயிருக்கீங்க? பாபநாசம் கை தூக்குங்க, நல்லா கை தூக்குங்க. 3 பேர் 4 பேர் 5 பேர் 4 பேர் போயிருக்கீங்கண்ணா. நீனும் போயிருக்கீங்கல்ல பாபநாசம்? அந்த போயிருக்கீங்க. ஊரெல்லாம் நான் தப்பு சொல்லலை, ஊரெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலை, தப்பு சொல்லலை. அந்த பாபநாசத்தில் தான் நல்லா அந்த தாமிரபரணி ஆறு நல்லா அப்படியே வரும், நல்லா அருமையாக இருக்கும். பாபநாசம் அப்புறம் அந்த முக்குடல் வரைக்கும், சேர்மாதேவிக்கு முன்னாடி வரைக்கும் இந்த தாமிரபரணி ஆறு ரொம்ப சுத்தமாக இருக்கும். சேர்மாதேவிக்கு அப்புறம் அந்த ஆற்றினுடைய தன்மை மாறி போயிடும். அதை நான் மைக்கில் சொல்ல முடியாது. பாபநாசம் தண்ணி நல்லா இருக்கும், முக்குடல் வரைக்குமே அந்த தண்ணி தாமிரபரணி வருஷம் ஃபுல்லாக ஓடும். அப்போ அந்த பாபநாசம் அந்த ஊரில் ஒரு விக்கிரக கோயில் இருக்குது. அந்த கோயில் உள்ள இந்து சகோதரர்களுடைய நம்பிக்கை, அந்த இந்து மக்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, எப்படி நம்ம கோயம்புத்தூரில் பேரூரில் போய் அந்த இறுதி காரியங்களெல்லாம் பண்ணிட்டு வர்றாங்களோ, அதே போல தான் அந்த பகுதியில் அந்த இடம். நாங்கள் போன வருடம் அப்படி தான் பாபநாசத்துக்கு குளிக்க போகலான்னு போயிடுச்சா, கோயிலை சுற்றி குளிக்க போக முடியல, அவ்வளோ கூட்டம். அந்த ஆறு ஓடக்கூடிய தண்ணியில் குளிச்சுட்டு அந்த பழைய துணிகளை அள்ளி விடுறாங்க. அந்த துணி அங்கங்கே போய் நிற்கிது. அந்த ஆறை பார்த்துட்டே எனக்கு ஒரு என்ன இருக்குன்னா, ஒரு அருவருப்பாக ஆகிப்போச்சு. அப்புறம் அப்படியே என்னடா பண்ணுறது, இப்படி ஆகிப்போச்சு. ஆனால் நான் சின்ன வயசில் போனதை நினச்சிட்டு அங்கே போனால் இப்போ சூழ்நிலையே மாறி இருக்குது. அங்கே எல்லாமே அந்த காரியங்கள் நடக்குது. அது அவங்களுடைய நம்பிக்கை, நான் அதை ஒன்றும் குறை சொல்ல போகிறதில்ல, அதை பற்றி நான் எதுவும் பேச போகிறதில்ல. அப்போ நீங்கள் கர்த்தருடைய மக்கள் கருத்தாக கவனிக்கணும். அப்போ அங்கே போனோம், குளிக்க முடியல, என்ன பண்ணலை. அப்போ சில நேரங்களில் தெய்வ ஜனங்கள் நீங்கள் ரொம்ப கருத்தாக கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். தெய்வ ஜனங்கள் நீங்கள் நல்ல நம்ம அந்நிய ஜனங்கள், இந்து மக்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாரிடத்துலையும் நம்ம அன்பை பழகணும், அன்பை தெரிவிக்கணும், எல்லாம் நீங்கள் செய்யணும். ஆனால் நீங்கள் நல்ல கருத்தாக தெரிந்து கொள்ளணும். நீங்கள் போய் ரொம்ப மிங்கிள் ஆகக்கூடாது. மிங்கிள் ஆகிறதுனா என்னது? ஒட்டி உறவாடக்கூடாது. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? நம்ம அன்பை காமிக்க, நீங்கள் அன்பை காமிக்கலாம், பசித்தவர்களுக்கு உணவு கொடுக்கலாம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் அந்த ஒட்டி உறவாடுறது, மிங்கிள் ஆகிறது, அது ரொம்ப கருத்தாக நீங்கள் என்ன பண்ணணும், கவனமாக இருக்கணும். ஒளிக்கும், ஆமாம், இது என்ன குரான்லையா இருக்கு, பைபிளில் ஒளிக்கும் சம்பந்தமே கிடையாதுன்னு நீங்கள் நல்லா கவனமாக இருக்கணும். அதனால் நீங்கள் தெய்வ மக்கள் எல்லாத்தையும் நம்ம அன்பை தெரிவிக்கணும். ஆண்டவர் எப்படி எல்லாரிடத்தையும் அன்பை தெரிவித்தார், அதுதான் நீங்கள். இப்போ அதே நேரத்தில் நீங்கள் கருத்தாக கவனமாக இருக்கணும். இப்போ இந்த மக்கள் போயிட்டு அங்கே போய் குளிச்சதெல்லாம் தப்பு கிடையாது. ஆற்றுல போய் குளித்தது தப்புலாம் கிடையாது. நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆற்றுல குளிக்கலாம், டேமில் குளிக்கலாம், அருவியில் குளிக்கலாம், எல்லாம் நீங்கள் குளிக்கலாம். நீங்கள் எச்சரிக்கையாக குளிக்கணும். நேற்று ஒரு செய்தி கேட்டுக்கொண்டிருந்தேன். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு டேமில் குளிச்சாராம். கவனமாக இருங்க. டேமில் என்ன பண்ணார், குளிச்சிருக்கிறாரு. அப்போ அந்த டேமில் குளிச்சிட்டு இருக்கும்போது மேலேருந்து கீழே விழுந்த உடனே அந்த டேமில் குளிக்கும் பொழுது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃபுல்லாக அப்படி கதையாக தான் இருக்கும். நல்லா சுவாரஸ்யமாக கேளுங்க, இதுலேயே உங்களுக்கு ஆசீர்வாதம். அப்போ அந்த டேமில் குளிக்கும்போது நீர் மின்சாரத்துக்கு போகக்கூடிய அந்த ராட்சத பைப்பு இருக்கக்கூடிய அந்த இடத்துக்குள்ளே குளிச்சுட்டார். அதாவது இந்த நீர் மின்சாரம்
அந்த பைப்லேருந்து தண்ணி கொண்டு போய் அந்த டர்பைனை சுற்றி அதிலேருந்து என்ன பண்ணோம், கரண்ட் வரும். அந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ள குதிச்சிட்டார். குதித்த உடனே என்ன நடந்திருக்கு, உடனடியாக அது பைப்பு, ராட்சத பைப், அது தண்ணி இழுக்கும், ஃப்ரெஷ்ஷராக இழுக்கும். இப்போ கொஞ்ச நேரத்துக்குள்ளே பைப்புக்குள்ளே போயிடுவார். பைப்புக்குள்ளே போய் என்ன ஆகும், தண்ணி வெளியில் வந்து அந்த டர்பைனில் விழுந்தாருன்னா அது பல் சக்கரம் என்ன ஆகும், கவனமாக கவனிக்கணும். விழுந்துட்டார். நிறைய டேம்லலாம் குளிக்கக்கூடாதுன்னா எச்சரிக்கை எழுதி வச்சுருப்பாங்க. டேம்லலாம் போய் குளிக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த தண்ணியுடைய அழுத்தம் அப்படி. அவர் ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, அப்போ தான் அவருக்கு நினைவு வந்திருக்கு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி, ஆபத்து காலத்திலேயே கூப்பிடுறீங்களா? அதுதான் ஆண்டவர் ஆபத்து காலத்தில் நீங்கள் கூப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வசனத்தை எழுதி வச்சிருக்கு. அப்போ ஜெபம் பண்ணாராம், ஆண்டவரே ஒரு செகண்ட் 2 செகண்டில் என் வாழ்க்கை முடிய போதே, என்ன பண்ண போகுது அப்படின்னோடனே அந்த அவர் நல்ல பெரிய ஒரு டவல் கட்டியிருக்கிறார். அது என்ன கத்தர் வந்து சில நேரங்களில் ஏன் அதை செய்ய சொல்கிறார் அப்படின்னு தெரியாது. அப்போ திடீர்னு உள்ளே போட்டார். தண்ணி ஃப்ரெஷ்ஷராக இழுக்க ஆரம்பிச்சுட்டு உள்ளே முங்கிக்கிட்டே ஜபம் பண்ணும்போது அந்த கூப்பிட்டாராம், ஆண்டவரே கத்தாவே இயேசுவே என்னை ரட்சியும் காப்பாற்றோம் அப்படின்னு. நீ நல்லா தெரிந்து கொள்ளுங்க தேவ மக்களே, நீங்கள் ஆபத்து நேரத்தில் கூப்பிட்டாலும் கத்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவார், பதில் கொடுக்குற ஒரு தெய்வம். அப்போ ஆண்டவர் உடனே சொன்னாராம், நீ உன் இடுப்பில் கட்டியிருக்கிற துண்டை அவுத்துரு அப்படின்னாராம். ஒன்றுமே யோசிக்காமல் துண்டை அவுத்தாராம். துண்டு பைப்புக்குள்ளே போயிட்டு இவர் மேலே வந்துட்டாராம். இது எப்படி என்ன சயின்ஸ் அப்படின்னு தெரியல, இது ஒரு சாட்சி. அந்த குழாயிலேருந்து வெளியே வந்துட்டார். இப்படி தான் கத்தர் வந்து பாதுகாப்பார். அப்போ டேமில் அருவியில் எல்லாம் குளிக்கலாம். இப்போ போன மக்கள் நான் கேள்விப்பட்ட பொழுது என்ன பண்ணியிருக்காங்க, நல்ல பாபநாசத்தில் குளிச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா அருவிலையோ டேம்லேயோ ஆற்றுலையோ குளிச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தூக்கம் வரும். எப்பேற்பட்டவனோ அதில் தப்பிக்க முடியாது. புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஆற்றுல போய் குளித்தாலும் சரி, அருவியில் போய் குளித்தாலும் சரி, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வர்றவங்களும் குளிச்சுட்டாங்கன்னா கொஞ்சம் நேரம் என்ன பண்ணணும், ஓய்வு எடுக்கணும். வாகனம் ஓட்டுறவங்க அப்போ அவங்க நல்ல பாவநாசத்தில் குளிச்சிருக்கிறாங்க. குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு போகும்போது கொஞ்சம் என்ன பண்ணுது, 1 செகண்டு தான், 2 செகண்டு தான். அந்த கண் அசந்த நேரத்தில் கார் ரோட்டை விட்டு விலகி இந்த கிணத்துக்குள்ளே போயிட்டு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப பாரம். அதே மாதிரி நீங்கள் அப்படி அசனத்துக்கு போகிறீங்க, ஊருக்கு போகிறீங்க, பிரதிஷ்டை பண்டிகைக்கு போகிறீங்கன்னா முதல்ல ஆலயத்துக்கு தான் போகணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? பாவநாசத்துக்கு போனேன், குற்றாலத்துக்கு போனேன், மணிமுத்தாருக்கு போனேன் அப்படின்னு எங்கேயுமே போகக்கூடாது. முதல்ல எங்கே போகணும்? ஆலயத்துக்கு போங்க, பிரதிஷ்டை பண்டிகையில் கொண்டாடுங்க, கத்தரை மகிமைப்படுத்துங்க. அதுக்கு பிறகு தான் என்ன பண்ணணும், ஆமாம் நீங்கள் வந்து மற்ற டூர் போகணும். கத்தருடைய காரியத்துக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா முதல்ல கத்தருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். சொந்தக்காரன் வீட்டுக்கு கூட போகக்கூடாது. நீங்கள் அங்கே போங்க, அங்கே தேவையில்லாத வார்த்தை, தேவையில்லாத சண்டை வந்து கடைசி வரைக்கும் அந்த ஃபங்க்ஷன் துக்கமாகவே முடியும். எத்தனையோ சாட்சி இருக்குது. அதனால் நீங்கள் ஊருக்கு போகிறவங்க, அசனத்துக்கு போகிறவங்க முதல்ல என்ன பண்ணணும், ஆண்டவருடைய காரியத்துக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் எடுத்து போகணும். டூரெல்லாம் அதுக்கு பிறகு தான் நீங்கள் போகணும். இந்த போகிற வழியிலே அதில் பாருங்கள், அவ்வளோ ஜுவல்ஸ் பணமெல்லாம் கொண்டு போயிருக்காங்க. அதெல்லாம் கேட்டுட்டு நான் அந்த கதையை எனக்கு உட்காந்து ரொம்ப நெருங்கின உறவுன்ற கேட்டுட்டு அவங்கள விசாரிச்சுட்டு அவங்களுக்கு ஜோம் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப கஷ்டம். நீங்கள் அதனால் கவனமாக இருக்கணும். உங்களுடைய பிரயாணம் எப்படி இருக்கணும், பிரயாணம் எப்படி செய்யணும், நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறது முக்கியம் மாத்திரமல்ல, தினமும் நீங்கள் என்ன பண்ணணும், ஜெபிச்சு போகணும். இன்னொருத்தர் வந்து கேட்டார், அன்னைக்கு இங்கே பக்கத்தில் தான் பீலமேட்டில், அப்போது வருஷம் ஊருக்கு அசனத்துக்கு நாங்கள் போய்கிட்டே இருப்போம், ஊருக்கெல்லாம் போவோம். இப்போ 2-3 வருஷமாக அசனத்துக்கே போக முடியல, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னாரு. அப்படியா அப்படின்னு, வாங்க உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் அப்படின்னேன். அதெல்லாம் அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, கோயம்புத்தூரில் இல்லாத அசனமா அப்படின்னு கேட்டேன். அப்படியே பார்த்தாரு. கோயம்புத்தூரில் உங்களுக்கு அசனம் சாப்பிடணும்னா எத்தனை சிஎஸ்ஐ கோயிலில், சிஎஸ்ஐ சர்ச்சில் அவ்வளோ அசனம் நடக்குது. போன மாதத்தில் எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தங்க அந்த அது என்ன தம்பி, அது என்ன ஊர் போனோம்? இளம்பூர்லாம் இல்லை, ஏதோ ஒரு ஊர் அந்த ஏர்போர்ட் பக்கத்தில், சின்னியம்பாளையம் சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு கூப்பிட்டுருந்தாங்க எங்கள் சில மக்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்தாகணுன்னொடனே
சரி நாங்களும் அசனமெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிட்டு ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்றாருன்னு சொல்லி அந்த கோயிலுக்கு போனால் உண்மையிலே நல்லா கவனிச்சாங்க. வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொன்னேன், கோயம்புத்தூரில் இல்லாத அசனத்துக்காக நீங்கள் ஊருக்கு போகிறீங்க, ஊருக்கு போகிறதுக்காக நீங்கள் என்ன பண்ண வேண்டியதில்லை, வருத்தப்பட வேண்டியதில்லை. எங்கே ஏரியாவில் ஒரு அண்ணன் இருக்கார், அந்த அண்ணன் சும்மா சொன்னேன், ஒரு அண்ணன் இருக்கார் நம்ம ஏரியாவில். அந்த அண்ணனுக்கு வந்து எந்தெந்த சிஎஸ்ஐ சர்ச்சில் நம்ம கோயம்புத்தூர் முழுவதும் எப்பமெல்லாம் பிரதிஷ்டை எப்பமெல்லாம் அசனங்கிற டேட்டா பேஸ் வச்சுருக்காரு. நான் வாங்கி தரேன் அப்படின்னு. சிரிக்கிறீங்க என்ன? நிஜமாக சொல்கிறேன். ஒரு அண்ணன் இருக்கிறாங்க, கோயம்புத்தூரில் இருக்கிற எல்லா சிஎஸ்ஐ சர்ச்சினுடைய பிரதிஷ்டை உங்களுக்கு வேணுமா, வாங்கி தரேன். அவர் நல்ல மனுஷன், கேட்டால் கொடுத்துருவாரு. இத்தனை தேதி இந்த கோயில் அசனம், சாயங்கால அசனம், காலை அசனம் எல்லாம் ஃபிங்கர் டிப்பில் சொல்லுவார். இந்த ஊர் சமையல்காரங்க சமையல் பண்ணுவாங்க, நம்ம இத்தனை மணிக்கு சாப்பிட போனால் கூட்டம் இல்லாமல் சாப்பிட்றலாம். என்ன என்ன ஃபிங்கர் டிப்பு அப்படின்னா சொன்னேன். ஒரு அண்ணன் இருக்காங்கப்பா. அப்போ எந்த அண்ணன் அப்படின்னாரு. அதான் சொல்லிட்டேன். ஓ அவரா? ஆமாம், அவரை எல்லா அசனத்துலேயும் நான் பார்த்துருக்கேனே. அவர் ஊர் அசனத்துக்கெல்லாம் கஷ்டப்பட்டு பெட்ரோல் செலவழிச்சுலாம் போக மாட்டார். கோயம்புத்தூர்லேயே இவ்வளோ இருக்குது, எதுக்கு போனோம் அப்படின்னு கேட்பாரு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதை உங்களுடைய சிந்திப்பதற்காக நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய காரியத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்கள் ஒரு 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 ஊழியத்துக்காக போனாலும் சரி, ஒரு ஃபங்க்ஷனுக்காக போனாலும் சரி, ஆண்டவருடைய காரியம் எதுக்கு போனாலும் சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு தான் என்ன பண்ணணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்புறம் அந்த குடும்பங்கள்லாம் போய் செபிச்சுட்டு அவங்க ஆறுதல் சொல்லிட்டு வந்தோம். மனசுக்கு இன்னும் அது கஷ்டமாக இருக்குது. இப்போ நீங்கள் கருத்தாக இருக்கணும். உங்களுடைய பிரயாணம் எப்படி இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும். பிரயாணத்தில் நீங்கள் நல்லா ஜெபிக்கணும். கர்த்தருடைய அந்த பாதுகாப்பு செட்டைகளின் நிழலில், அந்த கிருபையின் நிழலில் நீங்கள் மட்டும் பாதுகாக்கப்படுறது மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மக்களும் என்ன பண்ணணும், பாதுகாக்கப்படணும். அதனால் பிரயாண பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அப்போ நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த செய்தியெல்லாம் பார்த்துட்டு அந்த இறந்த உடல்களெல்லாம் கருகி போனது அதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப மனசுக்கு ரொம்ப பாரமாக இருந்துச்சு. எவ்வளோ சந்தோஷமாக விமானத்தில் ஏறியிருப்பாங்க, எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக ஏறியிருப்பாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அத்தனை பேரும் அவருடைய சூழ்நிலைகள். அதில் பார்த்தீங்கன்னா மணிப்பூர்லேருந்து 2 பணிப்பெண்கள் அடுத்த வாரம் கல்யாணமாக, அந்த பணிப்பெண்களுடைய ஃபோட்டோலாம், மணிப்பூர் பணிப்பெண்கள் 2 பெண்களுடைய ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. அவ்வளோ கஷ்டமாக அதை பார்க்கும்போது இருந்தது. அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணணும். எல்லா பிரயாணத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். தேவனுடைய மக்கள், நீங்கள் ஜெபந்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பண்ணுற ஜெபம் அது ஒரு நாளும் அது பதில் இல்லாமலே போகாது. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்தரங்க ஜெபம் நீங்கள் நல்லா ஜெபிக்கணும் தேவ சமூகத்தில். எத்தனை பேர் ஆலயத்துக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க? ஆலயத்துக்காக ஜெபிக்கிறவங்க நல்லா கை தூக்குங்க. ஒரு உண்மை சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன், கவனமாக கவனிங்க. எகிப்து தேசம், எகிப்து நாடு. எத்தனை பேருக்கு எகிப்து தெரியும்? எகிப்து தெரியும் தானே? வேதத்துலேயும் இருக்குது, இப்பவும் எகிப்து இருக்குது. அதனுடைய பட்டணத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கெய்ரோ. கெய்ரோ அப்படிங்கிறது அந்த பட்டணத்துடைய தலைநகர், கெய்ரோ ஏர்போர்ட். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நண்பர் இங்கே இஸ்ரேல் டூர் போகும்பொழுது எகிப்து வழியாக போனோடனே, பிரதர் இதை கொஞ்சம் படித்து என்னெல்லாம்னு சொல்லுங்கள் அப்படின்னோடனே, அதனால் அந்த எகிப்து கெய்ரோ ஏர்போர்ட் அரைவல் அப்படின்னு போட்டோன்னே அவர் அப்படியே படிச்சுட்டு கொஞ்சம் தான் அவருக்கு இங்கிலீஷ் தெரியும். கெய்ரோங்கிறது எப்படி வாசித்தார், என்ன பிரதர் கொய்யாப்பழம் ஏர்போர்ட்டுன்னு போட்டிருக்கு அப்படின்னா, கெய்ரோ ஏர்போர்ட்டு, கொய்யாப்பழம் ஏர்போர்ட் இல்லை பிரதர், கெய்ரோ ஏர்போர்ட் அப்படின்னு. அந்த கெய்ரோ பக்கத்தில் அல் மக்தூன் அப்படின்னு ஒரு மலை பிரதேசம், அல் மக்தூன். இப்போ எப்படி நம்மெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கிறிஸ்தவர்கள் யூதர்கள்லாம் ஏல் எலியோன், ஏல் ரோயி அப்படின்னு இந்த ஏல் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம், யூதர்களும் பயன்படுத்துவாங்க. இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அல் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. அந்த அல் அப்படிங்கிற வார்த்தை அவங்களுக்கு முன்னாடி இருக்கும். இப்போ அந்த மாதிரி அந்த அல் மக்தூன் அப்படிங்கிற ஒரு மலை பிரதேசம், அந்த ஒரு மலை பிரதேசத்தில் அது ஒரு குட்டி ஒரு நாடு மாதிரி. அப்போ அங்கே ஒரு ராஜா, ஒரு கொடுங்கோல் ராஜா ஆண்டு கொண்டு இருந்திருக்கிறாரு. அந்த ராஜாவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிறிஸ்தவர்கள் ஆண்டவருடைய ஜனங்கள் அவங்களுக்கு பிடிக்கலை. அதனால் அந்த ஜனங்களெல்லாம் ஒடுக்கணும்,
ஒரு கிறிஸ்தவ ஆலயம் கூட என்ன பண்ணக்கூடாது, நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடாது. அதனால் ஊழியம் செய்கிறவங்களெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சட்டம் போட்டுட்டார். இது நடந்த கதைலாம் சரி, நடந்த சம்பவம், கதைன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் நல்லா கவனமாக கவனிங்க. அப்போ அந்த அல் மக்தூன் அப்படிங்கிற மலையில் ஒரு குகை, என்னது குகை, குகை பார்த்துருக்கீங்களா? குகை, கேவ். அப்போ அந்த குகையில் என்ன பண்ணியிருக்காங்க, சில கிறிஸ்துவ மக்கள் எல்லாம் கூடி ஜெபம் பண்ணி ஆராதனை நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இந்த தகவல் எப்படியோ போயிட்டு, எப்படினாலும் என்ன பண்ணோம், வெளியில் போயிடும் இல்லையா? வெளியில் போன உடனே அந்த அல் மக்தூன் மலையில் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் கூடி ஆராதித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த ஆராதனை நடக்கிறது உண்மையா அப்படிங்கிறத அறிந்து கொள்வதற்கு சில இராணுவத்தில் உள்ள சில மக்களை மாறு வேடத்தில், சிஐடி மாதிரி சில ஜனங்களை என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த ராஜா அனுப்பி வச்சிருக்கிறாரு. அங்கே ராஜா போன உடனே அங்கே உண்மையிலே ஆராதனை நடந்திருக்கு, மக்கள் பாட்டு பாடியிருக்காங்க, ஆராதிச்சிருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில் அந்த பிரசங்கம் பண்ணுகிற பாஸ்டர் வேதத்தில் போட்டிருக்கு, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் மலையை பார்த்து பெயர்ந்து, எதா இருந்தாலும் 2 பேர் தான் சொல்கிறீங்க வசனம், நல்லா சொல்லுங்க, சொல்கிற வரைக்கும் விட மாட்டேன். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீங்க. இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் சமுத்திரத்தில் விழுன்னு சொன்னாலும் அது நடக்கும். அப்போ அந்த பாஸ்டர் சொல்லிட்டாரு, பைபிளில் சொல்லியிருக்கு, வேதத்தில் சொல்லியிருக்கு, மலையை பார்த்து பெயர்ந்து போய் சமுத்திரத்தில் போய் விழ சொன்னாலே மழை விழுந்துருமா? இந்த ராஜா என்ன ஏமாத்துறோம், அவனை தள்ளி கொண்டு போய் சமுத்திரத்தில் போட மாட்டாரான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, ஒரு உற்சாகத்தில் சொல்லிட்டாரு, விசுவாசத்தில் சொல்லிட்டாரு. சாம் டென்சிலாம் சொல்லுவாங்க, மக்கள் இங்கே தான் இருக்காங்க, சரியா? அதனால் அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமுத்திரத்தில் போய் விழனாலும் ராஜாவுக்கு ஏமாத்துறோம், மலையே விழுது, ராஜா விழ மாட்டாரா அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அப்போ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இதை கேட்டவங்களுக்கு, இப்போ விசுவாச ஜனங்களுக்கு இந்த வசனத்தை பற்றி புரியும். திடீர்னு ஒருத்தங்க ராஜாவுக்கு ஆதரவாளர்கள் வந்தால் என்ன சொல்லுவாங்க, ராஜா சீக்கிரத்துக்குள்ளே நீங்கள் சமுத்திரத்துக்குள்ளே போயிடுவீங்களாமா, அந்த பாஸ்டர் சொல்லுதாரு அப்படின்னு அவர்கிட்ட போய் தகவல் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. உடனே அந்த ராஜா வரார் இந்த மக்களுடைய உண்மையை பார்க்குறதுக்கு. அதே போல் திடீர்னு பார்த்தா ராஜா வந்துட்டார். இங்கெல்லாம் மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஆராதிக்கிறாங்க, செபிக்கிறாங்க. ஆனால் வந்தவர் பார்த்தீங்கன்னா, எப்படியாவது வந்த ஜனங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், கொன்றணும். இதை பார்த்து நிறைய பயம் வந்துடணும்னு சொல்லிட்டு அவர் ராஜா வரார். இந்த மலைக்கு பக்கத்தில் வந்தவொடனே அவருடைய மனசு மாறிட்டு அந்த பாஸ்டரை பார்த்து சொல்லியிருக்காரு, நீ என்னவோ சொன்னீராம மலை செபத்தினால பெயர்ந்து கடலுக்குள்ளே போகுன்னு சொன்னீராமா, உமக்கு 3 நாள் டைம் தர்றேன். எதனால? ஆமாம், சும்மா 3 நாள் டைம் தர்றதுல இந்த மலை என்ன பண்ணணும், கொஞ்சம் சமுத்திரத்துக்கெல்லாம் போக வேண்டாம், ஒரு 500 மீட்டர் நகர்ந்து போனால் போதும். எத்தனை மீட்ரு? 500 மீட்டர் நகர்ந்து போனால் போதும், நம்ம விட்டுருதேன். இது சேலஞ்சு. உடைய வேதமும் உடைய வசனமும் உடைய ஜெபத்தினுடைய வல்லமையும் நான் பார்த்துருதேன் அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்ச், ஓப்பன் சேலஞ்ச் பண்ணிட்டு போயிட்டார். யோசிச்சு பாருங்க, நம்ம சில நேரத்தில் ஒரு சேரை தூக்கி போடுறதுக்கே என்ன பண்ணுறோம், சேரை தூக்கி வீங்க அப்படின்னு சொன்னால் சேரை கரகரன்னு இழுத்துட்டு போகிறீங்க, அதில் கோடு விழுந்துருது, சரியா? அதனால் கீழே நம்ம இது சீட்டு போட்டிருக்கோம், அதை இழுத்துட்டு போகும்போது என்ன ஆகுது, ஒரு சேரையே நம்மளால் என்ன பண்ண முடியல, நைட்ட முடியல, இழுத்துட்டு போகிறோம். மலையை இழுத்துட்டு போகிறது எவ்வளோ பிஸிய காரியம். ஆனால் அந்த ஜனங்கள் ஒரு முடிவு எடுத்தாங்க. என்ன முடிவு எடுத்தாங்க தெரியுமா? 3 நாள் அந்த ஜனங்கள் எல்லாம், சபை ஜனங்கள் எல்லாம் கூடி அதே குகைக்குள்ளே சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, ஜெபத்தில் உட்கார்ந்துருவோன்னு சொல்லிட்டு 3 நாளும் அந்த ஜனங்கள் எல்லாம் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? அந்தரங்க ஜெபம். 3 நாள் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா ஜெபம் பண்ணுறாங்க. அந்த ஆலயத்துக்காக, ஊழியருக்காக, அவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்காங்க. கரெக்டாக
3 நாள் கழித்து அதே போல் ராஜா அந்த சேவகர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. அந்த மலை இன்னும் இருக்குது எகிப்து தேசத்தில். அப்போ அப்படியே எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ கூப்பிடுதாரு, நீ சொன்னியே நீ இந்த மலை சமுத்திரத்துக்குள்ளே போகும்னு சொன்னியே, எங்கே போக வை பார்ப்போம் அப்படின்னு சொன்ன உடனே அதே போல் அந்த ஜனங்கள் கரங்களை உயர்த்தி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 3 நாள் ஏற்கனவே ஜெபிச்சிட்டாங்க. அப்படி ஜெபிச்சு ஸ்தோத்திரம் பண்ண கொண்டு இருக்கும் பொழுதே பயங்கரமான சத்தம். என்ன சத்தம் வருதுன்னு சொல்லி சத்தம் வரக்கூடிய திசையை நோக்கி பார்த்தா அந்த மலை நகர ஆரம்பிச்சிட்டு, அவன் சொன்னது 500 மீட்ரு, அது 500 மீட்டருக்கு மேலே நகர்ந்து 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 போகுது. இப்போ அந்த ராஜாவுக்கு உண்மையிலே பயம் வந்துட்டு, என்னடா உண்மையிலே மலை நகருதே அப்படின்ட்டு. அது நகர்ந்து போனது அரண்மனை இருக்கிற இடத்த நோக்கி போச்சான். அந்த அரண்மனை இருக்கிற அதை சரித்திரம் சொல்கிறாங்க, அந்த இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்படியே மலை நகர்ந்து போகுது. இப்போ ராஜா சொல்லுதாரு, எப்பா நகர ஆரம்பிச்சுட்டு இனி நீ நிப்பாட்டு அப்படின்னாராம். எனக்கு தெரியாது, அது பெயர்ந்து போகிறதுக்கு தான் வசனம் இருக்கு, நிப்பாட்டக்கூடிய வசனத்தை நான் பார்க்கல அப்படின்ட்டாராம். ஹல்லேலூயா. அப்புறம் ராஜா கெஞ்சி கூத்தாடி அப்புறம் அவர் ஜெபம் பண்ணாராம், ஆண்டவரே இந்த மலையை நகர பண்ணுன நீங்க நிப்பாட்ட முடியாதா அப்படின்னு சொன்னாராம். அப்போ ஜெபம் பண்ணோன்னே அந்த மலை நின்று இருக்குது. அதுக்கு பிறகு அந்த ராஜா உத்தரவு போட்டு கிறிஸ்தவர்கள் ஆராதிப்பதற்கு எந்த தடையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவருடைய செலவுலையே அப்போ என்ன பண்ணாராம், அந்த பைபிளெல்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுத்தாராம். இன்னைக்கு அதே மலையில் சர்ச் இருக்கான், 50,000 பேர் அந்த மலைக்குள்ளே ஆராதிக்கலாமா. இன்னும் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த மலைக்குள்ளே அந்த ஆராதனை நடக்கக்கூடிய அந்த ஆலயத்தில் சவுண்டு சிஸ்டம் தேவையில்லையா. புரியுதா உங்களுக்கு? 50,000 பேர் உட்காரக்கூடிய ஆராதனை அந்த மலை குகைக்குள்ளே அவங்க பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை படித்தேன். இது மட்டும் இல்லை, அந்த 3 நாள் ஜெபிச்சாங்க இல்லையா ஆலயத்துக்காக, ஊழியத்துக்காக, அந்த ஜெபிச்ச குடும்பங்கள் எல்லாம் இன்னைக்கு தலைமுறையாக பெரிய லெவலில் இருக்காங்களாம். பெரிய பெரிய பொறுப்பில், பெரிய பெரிய அரசியல் பதவிகளில், பெரிய பெரிய அரசு பதவிகளில் இன்றைக்கும் அவங்க தான் இருக்காங்களாம். நீங்கள் அதனால் ஆண்டவருடைய ஆலயத்துக்காக ஜெபிக்கிறது உங்களுக்கு பெரிய ஒரு சலாக்கியம். நீங்கள் தினமும் ஜெபம் பண்ணி பாருங்கள், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நீங்கள் ஜெபிக்கிறது, ஆராதனைக்காக, வராத ஜனங்களுக்காக, பின்வாங்கி போனவர்களுக்காக, இடறுகிறவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். இன்னையிலேருந்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க, கர்த்தர் உங்கள் வம்சத்தை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவார். உங்களுடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவார். ஆலயத்துக்கு ஜெபிக்கிறது சாதாரண காரியம் நீங்கள் கிடையாது. நீங்கள் இன்னைக்கிலேருந்து பொருத்தனை எடுக்கணும். 3 விஷயம் நான் சொல்கிறேன். எருசலேமே, உன்னை நேசிக்கிறவர்கள், ஆமாம், வசனத்தை வாசிங்க. டென்சி தண்ணி ஊத்து. அந்த வசனம் எங்கே இருக்குன்னு எடுத்து கரெக்டாக வாசிங்க பார்ப்போம். எருசலேமே வாசிங்க பார்ப்போம். சரி. ஆமென் ஆமென். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 122. ஆமாம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாருமே வாசிங்க பார்ப்போம். எல்லாரும் வாசிங்க. எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு ஆள் சத்தமாக வாசிக்கணும், அதை தொடர்ந்து பின்னாடி வாசிக்கணும். இல்லை, முழு வசனத்தையும் எருசலேமே அப்படிங்கும்போது எருசலேமேன்னு சொல்லணும். சத்தமாக வாசிங்க. சுகித்திருப்பார்களாக. அல்லேலூயா. கவனிங்க, எருசலேம் அப்படிங்கிறதுக்கு 3 ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு. முதல் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய எருசலேம், ஆண்டவர் சிருஷ்டிக்க போகக்கூடிய புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம். அந்த 1000 வருட அரசாட்சி நடக்கக்கூடிய ஒரு இடம் அந்த எருசலேம். 3 இப்பவும் எருசலேம் இருக்குது. இஸ்ரவேல் தேசத்தில் அந்த எருசலேம் இருக்குது. நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளணும்.
அப்போ கவனிங்க, மூடி வச்சுட்டு கவனிங்க, எல்லா முகமும் நிமிர்ந்து இருக்கட்டும். அப்போ அந்த எருசலேம் அப்படிங்கிறது புதிய பூமி, ஆண்டவர் சிருஷ்டிக்க போகக்கூடிய காரியத்தை குறிக்கிறது. இன்னொன்று வந்து எருசலேம் அப்படிங்கிறது பரலோக ராஜ்யத்தை குறிக்குது. எதை குறிக்குது? பரலோகத்தை குறிக்கக்கூடியது அந்த எருசலேம். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எருசலேம் அப்படிங்கிறது சபையை குறிக்குது. எதை குறிக்குது? என்ன குறிக்குது? சத்தமா சொல்லுங்க. எருசலேம்ங்கிறது சபையை குறிக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ நல்லா தெரிந்து கொள்ளணும், எருசலேமுக்காக ஜெபிக்கிறவங்க, நீங்க இப்போ இருக்கக்கூடிய எருசலேமுக்காகவும் நீங்க ஜெபிக்கலாம், தப்பே கிடையாது. ரொம்ப போர் நடக்குது, போர். இஸ்ரேல் தேசத்தில் இப்போ போர் நடந்துகிட்டு இருக்கு, தெரியும் தானே? ஆமா, ஈரான் இப்போ பாருங்க, ஈரானை தாக்கி அந்த ஈரானுடைய வான்வெளி எல்லைகளை பார்த்துடுங்க. இப்போ அந்த ஈரானுடைய வான்வெளி எல்லைகளெல்லாம் மூடிட்டாங்க. அதனால இந்தியாவில் இருந்து வெளி தேசத்துக்கு போகக்கூடிய அந்த ஈரான் வான்வெளி எல்லையெல்லாம் மூடப்பட்டதுனால ஃப்ளைட்டெல்லாம் திரும்ப வந்திருக்கு. இப்போது முந்தானத்து இதே போல் டெல்லியிலேருந்து லண்டனுக்கு புறப்பட்டு போன ஒரு விமானம் 3 மணி நேரம் பறந்ததுக்கப்புறம் அந்த ஈரான் வான்வெளி எல்லைக்குள்ளே நுழையும் பொழுது இந்த இடத்துல பறக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால திரும்பி என்ன பண்ணுச்சு, புறப்பட்ட இடத்துக்கே திரும்ப வந்துட்டு. இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணணும். எல்லாம் நீங்கள் இந்த கடைசி காலத்தில் முடிவு சமீபமாக இருக்கிறபடினால நீங்கள் ஜெபம் பண்ணி என்ன பண்ணணும்? விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வசனம் இருக்கு. அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். ஆலயத்துக்காக ஜெபிக்கிறவங்க, எருசலேமுக்காக ஜெபிக்கிறவங்க எப்படி இருப்பாங்களாமா? சுகித்திருப்பார்கள். அல்லேலூயா. முடிய போகுது தம்பி, 10 நிமிஷத்துல முடிச்சிடும். உட்கார் தம்பி, முடிச்சிடும். பிள்ளைகள் விளையாண்டுட்டே இருக்கணும், நீ உட்கார். அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க அருமையான மக்களே. எருசலேமினுடைய சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார். நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, ஆலயத்துக்காக ஜெபிக்கிறவங்க, இந்த இடத்துல இந்த ஆலயம் இந்த ஊழியம் நடைபெறுவதற்கு நீங்கள் தான் பொறுப்பு, நீங்கள் தான் ஜெபிக்கணும். நான் உட்கார்ந்து தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் தெளிவாக சொன்ன காரியங்கள், இனி உன்னுடைய மக்களை ஆலயத்துக்காக கருத்த ஜெபம் பண்ண வைக்கணும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக ஜெபிக்க வைக்கணும். நம்ம சர்ச்சுக்குள்ள காலி சேர் கிடந்தா நீங்க தான் பொறுப்பு. ஆமா, கர்த்தர் உங்களிடத்துல தான் கணக்கு கேட்பார். காலி சேர் கிடக்கும் பொழுது எந்த மக்கள் வர்றாங்க, இனி நீங்க சர்ச்சுக்கு வர்றதையே பெருசா நினைக்க கூடாது. சரியா? நீங்க சர்ச்சுக்கு வர்றதே பெரிய சாதனை அப்படின்லாம் நீங்க நினைக்க கூடாது. குறைஞ்சது 4 பேரோ 5 பேரையோ நீங்க கூட்டு வரணும். ஒவ்வொரு ஆராதனைக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க. அந்த எகிப்து தேசத்துல அந்த சபைக்காக ஆலயத்துக்காக ஜெபிச்ச ஜனங்களை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சாரோ அதே போல உங்க குடும்பங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க குடும்பங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அப்போ அந்த அந்தரங்க ஜெபங்கள் வெளியரங்கமா பதில் கொண்டு வரும். இப்போ இன்னைக்கு நான் உங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறேன். நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது, அந்தரங்க ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் வெளியரங்கமா உங்களுக்கு பதில் கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, அந்த ஜெபத்தை பார்க்கிறாராம். ஜெபத்தை பார்க்கும் பொழுதே, இன்னைக்கு என்ன தினம்? ஃபாதர்ஸ் டே, தந்தையர் தினம். எனக்கே வந்தவொன்னே தான் தெரியும். அதனால் யாருக்கெல்லாம் ஃபாதர் இருக்காங்களோ அவங்களுடைய ஃபாதருக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஃபாதர் இருக்காங்க? ஃபாதர் இருக்கிறவங்க கை தூக்குங்க. அல்லேலூயா. உங்கள் ஃபாதருக்கெல்லாம் கர்த்தர் நல்ல ஆயுசு நாட்களை கொடுத்து உங்களுடைய அநேக நன்மைகளை கர்த்தர் பார்க்க வைப்பாராக. எத்தனை பேருக்கு ஃபாதர் இல்லை? எனக்கு இல்லை ஆனால் இருக்காரு. எனக்கு இல்லை ஆனால் இருக்கிறார். நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. சாம் சொன்ன மாதிரி அவர் ஃபாதர் ஃபார் ஃபாதர்லெஸ். உங்க உலகத்தின் ஃபாதர் செய்ய முடியாத காரியத்தை அவரால் ஈஸியாக செய்ய முடியும். நீ நல்லா தெரிந்து கொள்ளணும் அருமையான மக்களே. உங்களுக்கு இருக்கக்கூடிய உலக தகப்பன் செய்ய முடியாத காரியத்தை பரம தகப்பன் சாதாரணமாக செய்ய முடியும். அப்போ அவர் உங்களுக்கு தகப்பனாக இருப்பார். இப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல போதகராக இருக்கார், நல்ல தகப்பனாக இருக்கிறாரு, நல்ல அருமையான
நமக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்தவராய், நம்மளுக்காக இரத்தத்தை சிந்தினவராய் இருக்கிற ஒரு நல்ல தெய்வம். இப்போ நம்ம இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும்போது, இன்னைக்கு நான் காலையில் அதை தான் தியானிச்சுட்டு அதை தான் இன்னைக்கு நான் தியானிக்கணும்னு இருந்தேன். அந்த 3 பாயிண்டை மாத்திரம் நான் சொல்லிட்டு நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணினாரு அப்படிங்கிற காரியத்தை நம்ம சுருக்கமாக நம்ம தியானிக்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35 ஒருத்தர் வாசிங்க. மார்க்கு நல்லா நிறுத்தி நிதானமா சத்தமா வாசிங்க. அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, குறிச்சு வச்சுக்கிடுங்க. அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இருட்டோடு எழுந்தார். இருட்டோடு எழுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்க இருட்டோட எழுந்துட்டீங்கன்னா வெளிச்சத்தை பார்த்துருவீங்க. அல்லேலூயா. புரிஞ்சுட்டா உங்களுக்கு ரகசியம்? பக்கத்தில் இருக்கிறவங்களை பற்றி சொல்லுங்க. நீங்க இருட்டோட எழுந்துட்டீங்கன்னா இனி உங்க வாழ்க்கையில வெளிச்சம்தான். ஆமா, இருட்டோட எழுந்துட்டீங்கன்னா வெளிச்சத்தை பார்த்துருவீங்க. ஆமா, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். விடியற்கால வெளுப்பை போல உன் சுக வாழ்வு. இன்னைக்கு நமக்கு எழும்ப முடியல. இதான் ரொம்ப முக்கியம். உலக பிரகாரமான வேலை, டயர்டு, சோர்வு. அது 3 மணிக்கு மேலே 4 மணிக்கு மேலே தான் நல்ல தூக்கம் வருது. நல்ல தூக்கம் வருது இல்லையா? ஆனால் பார்த்தீங்கன்னா முகூர்த்த நாட்கள், நல்ல நாட்கள், இந்த நாட்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா பாருங்கள். புதுசாக அந்த கடை ஓப்பன் பண்ண போகும்போது சரியாக 3 மணிக்கு என்ன பண்ணுறாங்க? ஓப்பன் பண்ணி அங்கே ஹோமம் நடத்துதாங்க. புரியுதா? 3 மணிக்கு எந்திக்கிறாங்க. பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறாங்க. நீங்கள் எத்தனை பேர் பிரம்ம முகூர்த்தத்தை பார்க்குறீங்களையோ தெரியல. உங்கள் வாழ்க்கையில் சுப முகூர்த்தம். சுப முகூர்த்தம்னா என்னது? திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு நாள். எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லா சுப முகூர்த்த நாட்களும் ஒரு சந்தோஷம்தான். நான் அடுத்தால சொல்கிறேன், நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சிட்டிங்க அப்படின்னா எல்லா நாளும் உங்களுக்கு சுப முகூர்த்தம் தான். அல்லேலூயா. அப்போ அதிகாலையில் எழுந்து புறப்பட்டு, அதிகாலையில் எழுந்து அப்போ புறப்பட்டார் அப்படின்னா ஆயத்தமாக இருக்கிற, நல்லா ஒரு முகத்தை கழுவிருப்பார், பல் விளக்கியிருப்பார், குளிச்சிருப்பார், நல்லா ட்ரெஸ்ஸை போட்டு எழுந்து வனாந்திரத்துக்கு போனாராம். எங்கே போனார்? ஆமாம், காலையிலே வனாந்திரத்துக்கு போகிறாரு. வனாந்திரம் அப்படிங்கிறதுக்கு நிறைய வேத வசனங்களை நான் சொல்லலாம். நான் உங்கள் வாழ்க்கையில் சொல்லக்கூடிய ஒரே காரியம், உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வனாந்தரம் இருக்குதா? வனாந்தரம் அப்படிங்கிறது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது டெசர்ட், காடு கிடையாது, பாலைவனம், டெசர்ட். வனாந்தரம்னு போடப்பட்டிருக்கிறது பைபிளில் அதிகபட்சமாக டெசர்ட்டை தான் குறிக்குது. தண்ணி இல்லாத மணல் மட்டுமே இருக்கக்கூடிய, எங்கேயாவது ஒரு இடத்துல பேரிச்சம்பழமும் நீரூற்றும் இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துக்குள்ளே போய் அவர் ஜெபம் பண்ணாராம். வனாந்தரத்துக்குள்ளே போனாராம். உங்கள் வாழ்க்கையில் வனாந்தரம் இருக்குது அப்படின்னா அந்த வனாந்தரத்துக்குள்ளே நீங்கள் ஜெபம் பண்ண போகணும். சில வனாந்தரங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில கஷ்டங்களை, சில கண்ணீரை, சில நிந்தனைகளை கொண்டு வரலாம். ஆனால் எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனங்களே, உங்களுடைய வனாந்தரம் மாறணும் அப்படின்னா அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஜெபிக்க போனாராம். அதனால் இனி உங்கள் வாழ்க்கையில் இந்த இடத்துல வந்திருக்கவங்களுடைய ஜெப நேரமே மாறணும். அதிகபட்சம் ஒரு 5 மணிக்காவது எழும்புங்க. 5 மணிக்கு இருட்டு, 5:30 மணிக்கு வெளிச்சம் வந்துடுது. இப்போ 5:30 மணிக்கே வெளிச்சம் வருது. கரெக்டாக 5:30 மணிக்கு வெளிச்சம் வந்துடுது. அதனால் 5க்கு எழும்பிடுங்க, இருட்டோடு எழுந்துருங்க, வெளிச்சத்தை பார்த்துருவீங்க. அப்போ இன்றைக்கி உங்களை பார்த்து நல்ல சொல்லக்கூடிய ஒரு செய்தி, இயேசு கிறிஸ்து அதிகாலையுமே எழுந்து வனாந்தரத்தில் தனிமையில் அந்தரங்கத்தில் அந்த பிதாவானவரை சந்திக்க போனார். நீங்கள் எழுந்து புறப்படணும். ஞாயிற்றுக்கிழமை 8:30 மணி ஆராதனை அப்படின்னா நீங்கள் 5க்கே எழுந்து புறப்படணும். அது ஒரு பண்டிகை நாள், மனமகிழ்ச்சி நாள் அப்படின்னு சொல்லி நீங்கள் சந்தோஷத்தோடு வர 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 கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார்.
அப்போ முதல்ல எழுந்து அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரத்தில் ஜெபம் பண்ணும்படி போனார். இன்றைக்கி நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் அதிகாலையில் எழுந்து நீங்கள் வனாந்தரத்துக்கெலாம் போகாதீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்காவது போங்க. அதிகபட்சம் பெட்ரூம்லேருந்து ஹாலுக்காவது வாங்க. இல்லையா? நீங்கள் நிறைய பேர் அதிகாலையில் நீங்கள் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் லேடிஸ் வாக்கிங் போகிறாங்க. அத்தனை மக்கள் வாக்கிங் காலையில் நல்லா ஷூவெல்லாம் போட்டு போகிறாங்க. இல்லையா? அன்றைக்கி ஒரு நாள் 5:30க்கே வந்துட்டேன். டக்குன்னு சத்தம் கேட்குது ஸ்கூட்டர் சவுண்டுக்கு மேலே அப்படின்னு பார்த்தா ஒரு அம்மா, நல்ல கனத்த அம்மா, நல்ல ஸ்போர்ட்ஸ் ஷூவை போட்டுட்டு சும்மா டங்குன்னு போயிட்டு இருக்குது. அல்லேலூயா. பார்த்து திரும்பி பார்த்தேன். சில விஷயங்கள் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. அது 5:15க்கு வாக்கிங்கில் போகுது அப்படின்னா 4:30க்கு எந்திரிச்சு பல்லு விளக்கி முகம் கழுவி வாக்கிங் போகிறதுக்குள்ள ஒரு டம்ளரோ அரை டம்ளரோ தண்ணி குடிச்சு போகுது. அந்த அம்மா பாவம் எப்படியாவது உடம்பை குறைச்சிடணுன்ட்டு போகுது. அல்லேலூயா. கத்தனா பார்த்துட்டு சரி ஓகே. இப்படி மனிதர்கள் பிரயாசப்படுறாங்க. அப்போ நீங்கள் அதிகாலையில் எழும்பணும். 2வது லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 12 வாசிங்க பார்ப்போம். லூக்கா 6:12. சீக்கிரம் வாசிங்க, முடிச்சிடலாம். நல்லா நிறுத்தி அழகா ஒவ்வொரு வார்த்தையா வாசிங்க, அப்ப நல்லா இருக்கும் அந்த வசனம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, அல்ல கவனிங்க, ஜெபம் பண்ணும்படி எங்க ஏறினாரு? நீங்க ஏறுறதோ இல்லையோ, நம்முடைய அன்பு சகோதரர்கள் இந்து மக்கள் எல்லாம் ஒவ்வொரு மலையை ஏறுறாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் மலை ஏறி இருக்கீங்க? மலை ஏற்றம் ஏறி இருக்கீங்களா? சரி, நீங்க அது உட்கார் கை கீழே போடுங்க. அது நீங்க முதல்ல எதுக்கு ஏறினீங்களோ, எப்படி ஏறினீங்களோ அது கத்தரிக்கை வெளிச்சம். இனி நீங்க மலையில ஏறணும். மலை ஏறுறதல். நேற்று ஒரு செய்தி படிச்சுக்கிட்டு இருந்தேன். கர்நாடகாவில் ஒரு 12 பேர், 5 ஆண்கள் 6 பெண்கள், ஒரு மலையேற்ற பயிற்சி கொடுக்கக்கூடியவங்க சேர்ந்து மலை ஏறி எங்கேயோ காட்டுக்குள்ளே வழி தெரியாமல் போய் அப்புறம் அவங்கள 4 நாள் கழித்து உணவு இல்லாமல் தண்ணி இல்லாமல் கண்டுபிடிச்சாங்களாம் மலையேற்ற குழுவினர். மலையில் மாயமான மாணவ மாணவிகள்னு போட்டவொன்னே அந்த செய்தியை என்னடா அது அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா அது ஏதோ மலையேற்ற குழுவான், வழி தவறி போயிட்டாங்களாம். அப்படி ஒரு செய்தியை படித்தேன். மலையேற்ற குழுவினர். அப்போ அவர் அந்நாட்களே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையில் ஏறி ரா முழுவதும் 2 வார்த்தை கவனிங்க. மலையில ஏறினாரு, ரா முழுவதும் ஜெபம் பண்ணாராம். இரவு முழுவதும் ஜெபிச்சவங்க யாராவது இருக்கிறீங்களா? கை தூக்குங்க. கை தூக்குங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரவு முழுவதும் நான் ஜெபிச்சிருக்கிறேன். இரவு முழுவதும் பெரிய ஆசீர்வாதம். நீங்க இரவு முழுவதும் ஜெபிச்சு பாருங்க, மலை ஏறிடலாம். மலை ஏறுறது அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு முன்னேற்றத்துக்குள்ள போகக்கூடிய ஒரு காரியம், ஒரு உயர்வை சந்திக்கக்கூடிய ஒரு காரியம். உங்க வாழ்க்கையில ஒரு உயர்வு வரணும், ஒரு முன்னேற்றம் வரணும், ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய சாதனையை பண்ணணும், சில நன்மைகளை நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஜெபத்துக்கு வர்றது இன்னைக்கு மலை ஏறுறது மாதிரி தான். அவ்வளோ கஷ்டம். எத்தனை பேர் உபவாச ஜெபத்துக்கு வர்றீங்க? பக்கத்தில் இருந்துக்கிட்டே வராமல் இருக்கிறவங்க. இப்போ ஆராதனை நேரத்தில் உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு டைம் தர்றதில்ல. உபவாச ஜெபத்தில் நீங்கள் என்ன வேணாலும் ஜெபம் பண்ணலாம். நீங்கள் ஜெபத்தில் கதை சொல்லலாம், ஜெபத்தில் நீங்கள் யாரையாவது திட்டலாம். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, எங்கள் சொந்தக்காரங்க 2 பேர் இருக்காங்க, அந்நிய பாஷையில நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. அந்த 2 பேருடைய அந்நிய ஆசை ஜெபத்தை கருத்தாக கவனிச்சிங்கன்னா தான் புரியும். எங்கள் ரிலேஷன் தானே. அதனால் நான் தைரியமாக சொல்லுவேன், அந்நிய பாஷையில் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. 2 பேரும் அக்கா தங்கச்சி தான். அக்கா தங்கச்சி அந்நிய பாஷையில் திட்டிக்கிட்டு இருப்பாங்க, தங்கச்சி அந்நிய பாஷையில் திட்டிக்கிட்டு இருப்பாங்க. என்னடா இது அந்நிய பாஷையில் ரொம்ப கோபமாக போகுது, ஃபயராக போகுதுன்னு பார்த்தா அங்கே அந்நிய பாஷையிலே சண்டை. நீங்கள் அப்படி சண்டை கூட போடலாம், நான் உங்களுக்கு உரிமை தர்றேன். நீங்கள் அதனால் புதன்கிழமை உபவாச ஜெபம், எப்பமெல்லாம் சிறப்பு ஜெபம் சொல்கிறோமோ நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுங்க. அது சும்மா ஒரு இது கிடையாது, உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதனால் ஒரு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் 10:30 மணி அப்படிங்கும்போது 11 மணிக்கு வரலாம். நீங்கள் 8:30 மணிக்கு வர்றதுக்கு நாங்கள் உங்களை ப்ரெஸ் பண்ணுவோம். ஆனால் உபவாச ஜெபத்துக்கு நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம். அந்த சுதந்திரத்தை உங்களுக்கு நாங்கள் தந்திருக்கோம். அப்போ உபவாச ஜெபம் ஜெபிக்கிற டைம்
அப்போ ரெண்டாவது அவர் ஜெபிச்சாரு, மலையின் மேல் ஏறி முழுவதும் ஜெபம் பண்ணாராம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சாதனையை பார்க்கணும், ஒரு முன்னேற்றத்தை பார்க்கணும், ஒரு தடை உடஞ்சி போகணும்னா ஒரு நாள் இரவு முழுவதும் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ளவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. நீங்கள் அமைதியாக உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணி உங்களுக்கு அது கேட்டால் போதும். இரவு முழுவதும் நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள், ஒரு நாள் இரவு முழுவதும். இப்போ சாம் சொல்கிறான், இரவு ஜெபம் நம்ம நடத்துவோம். நம்மளாம் இரவு ஜெபம் கீழே உள்ள ரூமில் நடத்தினா வெளியிலலாம் சத்தமே கேட்காது. இடையில 8:30 to 10:30 நடத்தினோம். சிலர் வாஞ்சியோடு வந்தீங்க, சிலர் வரல. இப்போ வெள்ளிக்கிழமை ப்ரேயர் நடத்துனதுனால நம்ம அந்த வெள்ளிக்கிழமை இரவு ஜெபத்தை பெண்டிங் வச்சுருக்கோம். சீக்கிரத்தில் வெள்ளிக்கிழமை ஏதோ ஒரு இரவு ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் இரவு ஜெபத்தை, மாலை ஜெபத்தை விட்டுட்டு நடத்தணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கர்த்தர் அனுமதிக்கிற நேரத்தில் நம்ம பகுதியில் இரவு ஜெபம் நடக்கும். கண்டிப்பாக நீங்கள் வரணும். தூங்குறவன் வந்து தூங்கிக்கிட்டான், என்ன சௌரியம்லாம் நான் உங்களுக்கு பண்ணி தர்றோம். நீ ஜெபத்தில் எப்படியாவது உட்கார்ந்துடணும், எங்களுடைய நோக்கம் அதுதான். அதனால் இரவு ஜெபம் சீக்கிரத்தில் ஆரம்பிக்கப்பட போகுது. முழுவதும் ஜெபம் பண்ணார். நீங்கள் முழுவதும் ஜெபம் பண்ணுங்க. மலையில் போய் ஏறி, இரவு நேரத்தில் மலை ஏற முடியுமா? எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியாது இரவு நேரத்தில் மலை ஏறுறது. ஏன்னா பகல்லையே ஒழுங்காக பாதை இருக்காது. இப்போ இரவு நேரத்தில் கல் இடறி என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணிடக்கூடாது. ஆனால் இரவுலையும் நீங்கள் மலை ஏற பார்த்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் பாதைக்கு வெளிச்சமாக மாறிடும். அப்போ இரவில் போய் அவர் ஜெபம் பண்ணார். அடுத்தபடியாக நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, அதே மார்க்கு எழுதின நற்செய்தியினுடைய இந்த ஒரு பாயிண்டை சொல்லி நான் முடித்து ஜெபிக்க போகிறேன். மார்க்கு 6ஆம் அதிகாரத்தினுடைய 46 ஒருத்தர் வாசிங்க. 6:46. ஆமாம், சரி. இந்த ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். மார்க்கு 6:46. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். முடிச்சுட்டு கவனிங்க. மார்க்கு 6:46. இதை முடிக்கிறேன், நீங்கள் பைபிளே மூடி வச்சிருங்க. ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு எதை குறிக்குது? ஜனங்களை அனுப்பிட்டு ஜெபம் பண்ண போனாராம். ஏன் கூட்டு போல? உங்களை பார்த்து ஒரு கேள்வி, நீங்க சொல்ற பதில்ல இந்த பிரசங்கம் முடிய போகுது சீக்கிரத்தில். ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ண போனார். தனி ஜெபம். ஏங்க, அவர் ஜெபம் பண்ண போனார். ஒரு போதகர் ஜனங்களையும் ஜெபம் பண்ண கூட்டு போனா எப்படி இருக்கும்? 4 மாவடியில் நம்ம எல்லாம் போய் கூடி ஜெபம் பண்றாங்க, 25,000-30,000 பேர். இப்போ ஆண்டவருடைய வசனத்தை கேட்பதற்கும் அவருடைய அற்புதத்தை கேட்கறதுக்கும் திரளான ஜனங்கள் வந்திருந்தாங்க. இப்போ அந்த ஜனங்களெல்லாம் ஜெபத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கணும் இல்லையா? சரி, ஓகே. நீ கிட்ட சொல்லிட்ட. நல்ல கருத்தை கவனிங்க. கூடி ஜெபிக்கிற ஜெபம் தப்பு கிடையாது. கூடி ஜெபிக்கிற ஜெபம், மொத்தமாக ஜெபிக்கிற ஜெபம், மொத்தமாக ஜெபிக்கிற ஆராதனை தவறெல்லாம் கிடையாது. ரொம்ப மனுஷனுக்கு அவசியம். அதே நேரத்தில் உங்களுடைய தனி ஜெபமும் அந்த பிதாவோடு அந்த இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியம் முக்கியம். நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஏன் ஜனங்களை அனுப்பிவிட்டு போனார்னா, சில ஐக்கியங்கள் உங்கள் ஜெபத்தை தடை பண்ணும். சில ஐக்கியம் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை விட்டு தூரப்படுத்தும். சில ஐக்கியம் ஆலயத்துக்கு வராதபடி அவங்களை என்ன பண்ண நிர்விசாரமாக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்குள்ள, அது கிறிஸ்தவ ஜனங்களுக்குள்ள இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது சொந்தக்காரங்களுக்கு ஒரு காரியம், ஒரு ஃபங்க்ஷனோ ஏதோ வந்தாங்கன்னா ஜனங்கள் தலைகீழாக நடந்து போகிறாங்க. யாரையும் நம்மளை சொல்கிறாங்களான்னு பார்க்குறீங்களோ? பயங்கரமாக பார்க்கிங்களா? தலைகீழாக நடந்து போகிற ஆட்களை பார்க்கணுமா? வேண்டாம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், மக்கள் அப்படி முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. கர்த்தருக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை முக்கியம். நீங்கள் சொல்லணும், ஞாயிற்றுக்கிழமை எந்த ஃபங்க்ஷன் வச்சுருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை எந்த காரியம் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணுமே ஒழிய சொந்தக்காரனுடைய ஃபங்க்ஷனு, வளகாப்பு, புண்ணியாஜனம் எதாக இருந்தாலும் சரி நாங்கள் எச்சரிக்கையாக சொல்லுவோம். எங்களை எத்தனை பேர் கூப்பிட்றாங்க? சும்மா விளையாட்டுலாம் இல்லை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் போவோம். அது ரொம்ப ஜோபம் பண்ணி அது நடத்தல் இருந்தால் தான். ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச உடனே அவ்வளோ காரியங்கள் இருக்குது. ஆனால் கர்த்தருடைய காரியங்களுக்கு தான் என்ன பண்ணுறோம்? முதலிடம் கொடுக்குறோம்.
நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளணும். ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு, சிலரெல்லாம் நீங்கள் அனுப்பி விட்டுறணும். ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு சர்ச்சு தாங்க முக்கியம், போயிட்டே இருங்க அப்படின்றணும். என்ன பண்ணுங்க? ஆமாம், சொல்ல மாட்டீங்க. அதான் நீங்கள் எல்லாம் சீரியஸாக உட்காந்துருக்கீங்க. மக்களை கவனமாக கவனிங்க. சில நேரங்களில் நீங்கள் ஜனங்களை அனுப்பி விடணும். உங்கள் ஜெபத்துக்கு தடையாக இருக்கிறவங்களாம் நீங்கள் அனுப்பி விட்டுறணும். வேத வாசிப்புக்கு தடையாக இருக்கிறவங்கள நீங்கள் அனுப்பி விட்டுறணும். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அவரே ஜனங்களை அனுப்பிவிட்டு போனார். இயேசு கிறிஸ்துவுக்கு ஜனங்க மேலே இல்லாத அன்பும் பாசமுமா உங்களுக்கு இருக்கு இல்லை தானே? இயேசு கிறிஸ்து ஜனங்களை எவ்வளவு நேசிக்கிறவர். அவர் ஜனங்களை நேசிக்கிறதுனால தான், பாசமாக இருந்தபடினால தான் தன்னுடைய சரீரத்தை, அந்த இரத்தத்தை சிந்துவதற்கும் அடிக்கப்படுவதற்கும், கைகளும் கால்கள் விழாவில் ஆணி கடாவப்படுவதற்கும் ஒப்பு கொடுத்தாரு. அதுக்கு மேலே உங்களுக்கு சொந்தக்காரங்க மேலே பாசம் வந்துருதா? கவனமாக எச்சரிக்கையாக இருங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் கருத்தா இருங்க. ஞாயிற்றுக்கிழமைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி, கர்த்தருடைய ஆலய ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி அவங்க எந்த ஃபங்க்ஷனில் போய் நின்னாலும் சரி, அது ஆசீர்வாதமாக அவங்களுக்கு இருக்காது, போகிறவங்களுக்கு இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை முடிச்சுட்டு தான் போகணும், தவிர்க்கவே முடியல. வேதத்தில் ஒரு விளக்கு இருக்குது. ஜீவன் பாதுகாக்கப்படுவதற்கு நீங்கள் ஆலயத்தில் வந்து நிற்கணும். சில நேரம் எதாவது கழுதையாவது குளிக்கல விழுந்துட்டுனா தூக்கி விடுறதுக்கு சில நன்மைகளை நான் செய்ய போகிறேன். ஒரு நன்மை அப்படின்னா, சில நன்மைகள் நீங்கள் செஞ்சால் அவன் உயிர் பிழைப்பான், வாழ்வான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் நீங்கள் நன்மை செய்வதற்கு நீங்கள் ஆண்டவருடைய ஆலயத்தை விட்டுட்டு போகலாம். நல்லா தேவ ஜனங்கள் சரியாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துவே அனுப்ப வேண்டிய நேரத்தில் அனுப்பிவிட்டார். ஜெபம் பண்ணபடி தனித்து போனார். அந்த உறவு நீங்கள் எப்பமெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கும் ஆராதனைக்கும் ஜெபத்துக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காம போகிறீங்களோ, அப்போ யாருடைய உறவை அசட்டை பண்ணுறீங்க? யாருடைய உறவை அசட்டை பண்ணுறீங்க? நல்ல எச்சரிக்கையாக இருக்கணும் அருமையான மக்களே. இதை யூடியூப்பில் பார்க்குறவங்க நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். எப்பமெல்லாம் ஆண்டவருடைய ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையோ, எப்பமெல்லாம் நீங்கள் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறீங்களோ, அப்போ நீங்கள் கர்த்தருடைய அந்த உறவை நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்க? அசட்டை பண்ணுறீங்க, நிர்விசாரமாக மாறுறீங்கன்னு அர்த்தம். ஜெபம் பண்ணும்படி ஜனங்களெல்லாம் அனுப்பி விட்டுட்டு போனாராம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, யாராக இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஆலயம் தாயா முக்கியம், அதுக்கப்புறம் தான், வேறு வழியே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது ஜெபம் பண்ணி நீங்கள் கடந்து போகலாம். இப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து எப்படிலாம் ஜெபம் பண்ணார்? அதிகாலையில் ஜெபம் பண்ணார், முழுவதும் மலையில் ஏறி ஜெபம் பண்ணார். அது இல்லை, ஜனங்களை அனுப்பிவிட்டு, அதை தான் சொல்லணும். மறுபடியும் சொல்லுங்க. அதிகாலையில் ஜெபம் பண்ணாரு, முழுவதும் மலையில ஏற ஜெபம் பண்ணாரு. இந்த சாப்பாடு கேஸு, தூக்க கேஸு, அவிசுவாசம் பேசுகிற கேஸெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு ஜெபம் பண்ண போயிட்டார். இதுதான் அர்த்தம். ஜெபம் பண்ண போனோன்னா வயிறு பிசிக்க ஏதாவது சுக்கியில் ஒரு ஆர்டரை போட்டுறீங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஐயோ, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோன்னா தான் தண்ணி தவிக்கும். அப்போ ஆண்டவருக்கு நல்லா தெரிஞ்சுது, இந்த கேஸை கூட்டு போனால் போன உடனே தண்ணி கேட்கும், சாப்பாடு கேட்கும், கேக்கு கேட்கும், டீ கேட்கும். ஆமாம், அப்போ என்ன பண்ணார்? கட் பண்ணி விட்டுட்டு போயிட்டார். கட் பண்ணணும். சில நேரங்களில் நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. எத்தனை பேர் இப்படி இயேசு கிறிஸ்துவை போல ஜெபிக்க விரும்புகிறீங்க? எல்லாரும் எழும்புங்க, எல்லாம் எழும்புங்க. உங்கள் மேலே ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் வைக்க போகிறார். நீங்கள் இரவெல்லாம் ஜெபிக்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள், ஜெப நாட்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக மாறப்போகுது. எல்லாம் கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிங்க. நான் சொன்ன சம்பவத்தின்படி நீங்கள் ஆலயத்துக்காக, ஊழியத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் ஜெபம் கர்த்தரோட தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நேரம். உங்கள் ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். எல்லாம் கண்களை மூடுங்க பார்ப்போம். எல்லாம் கண்களை மூடி அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. ஒரு ஜெபிக்க ஆரம்பிங்க பார்ப்போம். ஒரு ஜெப நேரம். இந்த நேரத்தில் சில இழந்த ஜெப அபிஷேகத்தை அப்படியே நீங்கள் தேவ சமூகத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிங்க பார்ப்போம். யாருடைய கண்கள் திறக்கக்கூடாது. ஒரு 2 நிமிட ஜெபத்தை நான் உங்கள் மேலே கர்த்தர் ஒரு விசேஷித்த ஜெப ஆவியை வைக்கும்படியாக நான் ஜெபிக்க போகிறேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை நடத்துவார், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், கர்த்தர் உங்களுக்கு தயவு பாராட்டுவார். எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிங்க. கண்களை மூடி எல்லாம் உங்களுடைய ஜெப சத்தம், ஒரு விண்ணப்பத்தின் சத்தம் அப்படியே தேவ சமூகத்தை போய் எட்டட்டும். இரவெல்லாம் ஜெபிக்கக்கூடிய ஜெப அபிஷேகத்தை கர்த்தர் கொடுப்பார். மலை மேலே ஏறி ஜெபிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். வனாந்திரமான
ஓரிடத்திற்கு அதிகாலையில் எழுந்து ஜெபிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. ஜனங்களை எல்லாம் அனுப்பிவிட்ட பின்பு சில நேரங்களில் இன்னைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகிறார். உங்க ஜெபத்துக்கு தடையா இருக்கக்கூடிய சில ரிலேஷன்ஷிப்பை நீங்க கட் பண்ணும்படி கர்த்தர் விரும்புகிறார். சில தொடர்புகள் ஜெபத்திற்கும் வேத வாசிப்பிற்கும் கர்த்தருடைய ஆலயத்தின் ஆராதனைக்கும் தடையா இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க கட் பண்ணல அப்படின்னா உங்க வாழ்க்கையில அந்த கர்த்தரோடு இருக்கக்கூடிய ஐக்கியத்துல ஒரு பிரச்சனை, உங்க வாழ்க்கையில சில தடைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு கர்த்தரோட ஐக்கியப்படுங்க. தேவ மக்களே, தேவ ஜனமே, எல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. பாப்போம், எல்லாம் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் உங்க மேல வச்சு கொண்டிருக்கிற எல்லாம் 2 கரங்களை உயர்த்தி உங்களுடைய சத்தங்களை உயர்த்தி எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஜெபிக்க முடியலன்னா ஸ்தோத்திரம் மாத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. அச்சமில்லையே, கலக்கமில்லையே, வெற்றமில்லையே, கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. தோல்வி என்றும் எனக்கில்லையே. பாடுங்க. அச்சமில்லையே, கலக்கமில்லையே, சொல்லுங்க. அச்சமில்லையே, கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. தோல்வி என்றும் எனக்கில்லையே, தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தலுவோ எத்தனை மிகுந்து விட்டனர். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தலுவோ மிகுந்து விட்டனர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பன் நீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். தகப்பன் நீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். தகப்பன் நீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும்
இந்த காலை ஆராதனையிலே கலந்து கொண்டு கர்த்தரை ஆராதித்த உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் ஆண்டவருடைய வருகை பரிந்தும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.